சிறகுடிந்து போனாலும் உயரத்தில் சிகரம் தொற்றவர்கள் ஏராளம். நம்பிக்கை விதைத்தவர்கள் வெற்றி பெற்றவர்கள் இன்று பூவாசல் திறந்து பூ உலகை பார்க்கும் நிஜமான சிங்க பெண்கள் இங்கே. சிங்க பெண்ணை படக்காட்சி மற்றும் பத்திரிகையாளர் காட்சிக்கு வந்திருக்கும் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். முதலில் படத்தின் தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் JSV சதீஷ் அவர்களை உங்கள் முன் அழைக்கிறோம். இசையமைப்பாளர் குமரன் சிவமணி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மாதவி லதா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சந்திரசேகர் ஸ்விம்மிங் கோச், செக்ரட்டரி ஆஃப் தமிழ்நாடு அக்வாட்டிக் அசோசியேஷன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஹரிஷ் ட்ரைத்லான் அகாடமி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஷில்பா மஞ்சுநாத் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஆர்த்தி அவர்களை அழைக்கிறோம். பெரிய ஆர்த்தி அவர்களை அழைக்கிறோம். பிரேம்குமார் அவர்களை அழைக்கிறோம். சென்ட்ராயன் அவர்களை அழைக்கிறோம். ஒளிப்பதிவாளர் ஏகாம்பரம் அவர்களை அழைக்கிறோம். தீபக் நம்பியார் அவர்களை அழைக்கிறோம். கார்த்திக் டோலக் அவர்களை அழைக்கிறோம். விஜி அவர்களை அழைக்கிறோம். டிப்ஸ் சரண்யா அவர்களை அழைக்கிறோம். தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் சிங்கப்பெண்ணை எடுத்த இயக்குனர் JSP சதீஷ் அவர்களை வரவேற்புரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். பிரஸ் மீடியா மற்றும் நண்பர்கள் அனைவரும் வந்து இந்த படத்தை பார்க்க போகிறீங்க. இப்போ அடுத்தது இந்த விழா முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் உங்களுடைய கருத்தை தாராளமாக சொல்லலாம். நன்றி. தீபக் நம்பியார் தேசிய அளவில் 2 முறை விருதுகள் பெற்றவர். இப்போது பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். சின்ன 2 ஸ்மால் ஸ்டோரி சொல்ல போகிற, ஒன்று என்னை பற்றி, ஒன்று சீஃப் கெஸ்ட் பாக்யராஜ் அண்ணன் பற்றி, நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட். ஒன்று நம்பியாசாமி அருள் எப்பவுமே இருந்தாலும் இந்த படத்தை நடிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது when I was taking part in the triathlon. ஆர்த்தி கலந்துட்டு அதே ட்ரையாத்லானில், ஹாய் ஹரிஷ், அந்த டைமில் நான் அதே ட்ரையாத்லானில் கலந்துட்டு நான் 9th வந்தேன். ஸோ அப்போ தான் நான் மெட் சதீஷ் சார் டேரக்டர் கூப்பிட்டு எனக்கு கேட்டேன், அந்த மாதிரி ஒரு சின்ன நெகட்டிவ் ரோல் இருக்குது பண்ணுறியான்னு. ஸோ பண்ணும்போது ஒரு வாட்டி நினைப்பேன், இது ஷூட்டிங் போகும்போது இது ஒரு கோயில் போகிற மாதிரி எனக்கு. அப்பா எவ்வளோ படங்கள் பண்ணியிருக்காரு, ஆல்மோஸ்ட் 1050 படத்துக்கு மேலே பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு அது சான்ஸ் கிடச்சனால ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி. ஸோ இப்போ நீங்கள் எல்லாரும் இருக்கிற இட்ஸ் ஃபேமஸ் பிரசாத் லேப். இந்த பிரசாத் லேப் பற்றி ஒரு சின்ன கதைங்க. 42 வருஷத்துக்கு முன்னால் ஒரு ப்ரிவியூ நடந்தது இங்கே. ஒரு சின்ன பேக் ஸ்டோரி மாதிரி சொல்கிறேன். அப்போ அந்த டைமில் தாய் மூகாம்பிகா ஷூட்டிங்க்கு அவசரமாக சிங்கப்பூர் போயிட்டு இருந்தார். அந்த டைமில் சொன்னேன், இந்த மாதிரி பாக்யராஜன் ஃபோன் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி இந்த படம் பார்க்கறதுக்கு ஐ வாண்ட் டு சி தூளன் போச்சு, அந்த ப்ரிவியூ எப்படியாவது ஒரு நாள் காட்ட முடியுமான்னு. குருசாமி அம்மாவும் நானும் நிறைய படங்கள் ப்ரிவியூ பார்த்துருக்கோம். அப்பா வரமாட்டார், அது அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, வேலையாச்சு, அது வாட் எவர் ஆடியன்ஸ் சொல்கிறது தான் அது கடைசி தீர்ப்புன்னு நினைப்பார். ஆனால் இந்த படம் அவருக்கு எப்படியாவது பார்க்கணுன்னு ஒரு ஆசை. ஏன்னா வீட்டிலே வந்து குழந்தைருக்க இந்த மாதிரி நிறைய டைலாக்ஸ் இருக்குது. இந்த மன்னாதி மன்னன் எல்லாம் எழுத்தவன் நான், மதுரை வீரனே நான் அப்போஸ் பண்ணி அப்போ கொஞ்சம் நர்வஸாக இருந்திருக்கான்னு நினைக்கிறேன். அப்போ பாக்யராஜ் அண்ணன் தான் சொன்னார், நீங்கள் அதை பற்றி டோன்ட் வரி அபவுட் தட். ஸோ அந்த நைட் ஃபுல்லாக இருந்து பாக்யராஜ் சார் அந்த ப்ரிவியூ ரெடி பண்ணிவிட்டு காலையில் 7 மணிக்கு ஷோக்கு இங்கே இந்த புனிதமான ஸ்தலத்தில் நாங்கள் வந்து பார்த்தோம் சார், ஏப்ரல் 1982. அண்ட் படம் முடிஞ்சோடனே சொன்னார் பாக்யராஜ் கிட்ட, அப்பா வந்து சொன்னார், இந்த மாதிரி எனக்கு நீங்கள் அளவுக்கு மேலே நீங்கள் மரியாதை கொடுத்துருக்கீங்க. அதுக்கு பாக்யராஜ் அண்ணன் சொன்னார், இல்லைங்க நீங்கள் இவ்வளோ சாதிச்சிருக்கீங்க, எம்ஜிஆர் சார் சார் நடிச்சிருக்கீங்க, எவ்வளோ மரியாதை கிடைக்கணுமோ அதான் நான் கொடுத்துருக்கேன்னு. ஸோ அந்த கிராஸ் ரோட்ஸில் தான் நம்பியார் சாமி ஒரு சூப்பர் வில்லன்ல இருந்து ஒரு சூப்பர் கேரக்டர் ஆனார். அண்ட் ஆல் பிகாஸ் ஆஃப் தி தமிழக ஜீனியஸ் பாக்யராஜ் சார். ஜீனியஸ் மட்டும் இல்லை, ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட். ஸோ இந்த புனிதமான ஸ்தலத்தை நீங்கள் ப்ரிவியூ பார்க்கும்போது எனக்கு என்னமோ ஒரு லக்கி சாம் மாதிரி தோணுது. இந்த படமும் உங்களுக்கு ஐ ஹோப் யூ ரியலி லைக் இட். அண்ட் எல்லாரும் வாழ்த்துங்க. தென் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் லவ் அண்ட் யுவர். தமிழ் சினிமாவில் இதுவரைக்கும் அண்ணனாக, அன்பு செலுத்தும் நண்பராக நடித்தவர். இந்த படத்தின் மூலமாக ஒரு வில்லனாக எதிர்மறை கதாபாத்திரத்தில் நடித்த நடிகர் பிரேம் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். வந்திருக்கும் அத்தனை பத்திரிகையோட நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். மேடையில் இருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். சிங்கப்பெண்ணே, இந்த டைட்டில் நீங்கள் இதை பற்றி நான் அதிகமாக பேச வேண்டாம். சிங்கப்பெண்ணே ஸ்பீக்ஸ் அ லாட். ஒரு உண்மையான அத்லெட்டை வச்சு ஒரு அருமையான ஒரு படம் பண்ண முடியும்னு காமிச்சிருக்காரு JSP சதீஷ் அவர்கள். இது இந்த படம் மெயினாக வந்து உமன் எம்பவர்மெண்ட், தன்னிச்சையாக முடிவு பண்ணுறதுக்கு
உரிமை, அதுக்கான ஒரு அருமையான ஒரு படம். இதை ஸ்போர்ட்ஸ் நரேட்டிவில் அவரோட பெர்ஸ்பெக்டிவில் சொல்லியிருக்காரு. இது என்ன இன்னைக்கு பொதுவாக என்ன ஸ்போர்ட்ஸ் இல்லை என்னென்ன கஷ்டங்கள் இருக்குது அது எல்லாத்தையுமே தெளிவாக சொல்லியிருக்காரு. எவ்வளோ பாலிட்டிக்ஸ் அதில் இருந்திருக்கு, இதை உடச்செறிஞ்சு எப்படி வின் பண்ணுறாங்கன்றது தான் அதோட மையக்கதை. அண்ட் மோரோவர் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இப்போது பிடி உஷா காலத்துலேருந்தே ஸ்போர்ட்ஸில் நிறைய பேர் இருக்காங்க. பட் இன்னும் நிறைய பேருக்கு ஆர்வம் வரணுன்ற மோட்டிவேஷன் உண்டாக்குற ஒரு படம். இதில் அருமையாக ஷில்பா நடிச்சிருக்காங்க. ஏகாம்பரம் சார் சொல்லவே வேண்டாம், பிரமாதமாக கேமராமேன். அண்ட் அனைவரும், விஜய் மேம், சந்திரசேகர் சாரோட பங்கு பெரும் பங்கு. அவர் ஒலிம்பிக் கமிட்டியோட ஒன் ஆஃப் த கமிட்டி மெம்பராக இருக்கார். என்னுடைய வாழ்த்துக்கள் சார். ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு ஸ்விம்மிங் கற்றுக்கிறதுக்கு வந்து இப்போது நம்மளுடைய கவர்மெண்ட் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்கள் ஒரு 12 நாளில் ஒரு ஸ்விம்மிங் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ திங்க் 1500 2000 சார்ஜ் பண்ணி எல்லா கவர்மெண்ட் ஸ்விம்மிங் பூல்ஸ்லேயும் கற்றுத்தராங்க. ஸோ அதை வந்து பயன்படுத்திக்கிட்டு எல்லாருக்கும் அந்த ஸ்விம்மிங்ன்றது எவ்வளோ ஒரு டிரைவிங் எப்படி ஒருத்தருக்கு முக்கியமோ அதே மாதிரி ஸ்விம்மிங்குன்றது இன்றைய காலகட்டத்தில் இல்லை, என்றைக்குமே அது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். அதாவது டிரைவிங்கும் ஸ்விம்மிங்கும் மட்டும் நம்ம ஒன்ஸ் கற்றுக்கிட்டோம்னா மறந்தே போகாது. ஸோ அதே மாதிரி என்கிட்ட ப்ரொடியூசர் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், தென்காசியில் ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம். ஏன்னா முதலெல்லாம் பார்த்திங்கன்னா கிராமங்களில் வந்து யாரை வேணாலும் ஸ்விம்மிங் தெரியும்னா வாங்க கிணத்துக்குள்ள நீச்சல் அடிப்போம் தான் எல்லாருமே இருப்பாங்க. பட் இப்போது அது குறைஞ்சிருக்கு. தென்காசியில் ஷூட் பண்ணும்போது யாராவது 3 பெண் குழந்தைகள் வந்து ஸ்விம் பண்ண தெரியுமான்னு கேட்டால் அதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் ஆச்சு ஆளை தேடி கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னார். அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதே மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ஸ்லேயும் ஸ்விம்மிங் பூல்ஸும் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு. ரொம்ப அதாவது கற்றுக்கிற ஆர்வம் இருந்தாலும் நிறைய பேர் முன் வர மாட்டேங்கிறாங்க, பெற்றோர்கள் விட மாட்டேங்கிறாங்க, ஸ்விம்மிங் பூல் கம்மியாக இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் நான் கேள்விப்பட்டேன். ஸோ இந்த ஒரு மேடையை பயன்படுத்தி எல்லா பெற்றோர்களுக்கும் பெண்களுக்கு அவசியம் நீங்கள் சம உரிமைன்னு பேசுகிறது பெரிய விஷயம் கிடையாது. அதை வந்து அவங்கள என்கரேஜ் பண்ணுங்கள், அவங்க பேஷனுக்கு விடுங்க. அப்புறம் பாருங்கள் நம்ம மக்கள் நம்ம இப்போ சிங்கப்பெண் தான், ஒவ்வொருத்தரும் சிங்கப்பெண் தான். ஸோ ஐ ரிக்வெஸ்ட் எல்லாருக்குமே வேண்டிக்கிறேன், கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள், அவங்களோட பேஷனை என்ன பண்ணுமோ அதை விடுங்க. ஸோ அதை வலியுறுத்துகிற படம் தான் இது. இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சில ட்ரையத்லன் ரேஸ்லாம் வந்து ரியலாக லைவாக நடத்தின ஒரு விஷயங்கள். இதெல்லாம் வந்து அவர் சொல்லும் போது பயங்கர ஒரு ஆர்வமாக சொல்லுவார். இது முழுக்க வர்த்தக ரீதியில் எடுக்கப்படாத ஒரு படம், வர்த்தகத்தை மைண்டில் வச்சுக்கிட்டு எடுக்காத ஒரு படம். இது வந்து அவர் எல்லாத்தையும் மோட்டிவேட் பண்ணுறதுக்காகவே ஜேஎஸ்பி சதீஷ் எடுத்திருக்காரு. இதுக்கு டெஃபினட்டாக அவருக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லணும். அதே மாதிரி இது வந்து ஆல்ரெடி வெற்றி அடைஞ்சிட்டார் அவர். அதனால் புதுசாக ஒன்றும் இது ஒரு பெரிய அவர் ஃபோனில் பேசும்போதாக இருக்கட்டும், நேரில் ஷூட்டிங்கில் இருக்கட்டும், பயங்கர என்தூசியாஸ்டிக்காக பேசுவார். சார் இப்படி பண்ணணும் சார், வரணும் சார், குழந்தைங்கள்லாம் இப்படி பெரிய ஆளாக வரணும் சார், அதுதான் சார் அப்படி இப்படின்னுவார். ஸோ உண்மையில் அந்த என்து வந்து இப்போ வரைக்கும் இருக்குது அவர்கிட்ட, சார்கிட்ட. ஸோ பெரிய விஷயம் சார், இதை நீங்கள் கொண்டு வந்து இந்த சிங்கப்பெண்ணே இந்த ஏற்ற டைட்டிலை வச்சு இன்றைக்கி வந்து இங்கே ஒரு விழா நடத்துகிறது பெரிய விஷயமா இருக்குது. அண்ட் ஆல் த பெஸ்ட் டு மியூசிக் டைரக்டர். பிரமாதமாக இருந்தது சாங்ஸு. சிவமணி சாரோட சன் சொல்லவே வேண்டாம். ஸோ ஐ விஷ் தம் ஆல் குட் லக். அண்ட் ப்ளீஸ் இது ஒரு மேடையாக நான் பயன்படுத்திக்கிட்டு அமைச்சர்கிட்ட ஒரு வேண்டுகோள், ஸ்விம்மிங் பூல்லாம் இன்னும் நிறையா பண்ணுங்கள். அண்ட் ஸ்போர்ட்ஸில் நிறைய என்கரேஜ் பண்ணுறீங்க, இன்னும் பெண்களுக்கு அதிக உரிமை கொடுத்து பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம், ராசுவாக படம் முழுக்க அலப்பறை செய்த பாசக்கார மாமனாக வரும் சென்றாயன் அவர்களை சில வார்த்தைகள் மட்டும் பேச அழைக்கிறோம். தெரியாது. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கிற பத்திரிகை ப்ரெஸ்ஸு அவங்களுக்குலாம் ஒரு பெரிய நன்றி. அப்புறம் மேடையில் உட்காந்துருக்க பாக்கியராஜ் சார், எல்லாருக்கும் பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்திருக்காங்க, அவங்களுக்குலாம் பெரிய நன்றி, பெரிய தேங்க்ஸ். இந்த படத்தில் வந்து ஒரு முரமாமனுடைய ரோல் வந்து டைரக்டர் சார் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக பண்ணியிருக்கேன் எல்லோரும் சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டைரக்டர் சார், நல்ல ரோல் கொடுத்துருக்கீங்க, சூப்பர், தேங்க்யூ. இந்த சிங்கப்பெண்ணை வந்து ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு சிங்கப்பெண்ணை இருக்காங்க. இந்த படத்தில் வந்து சிங்கப்பெண்ணை அதான் கதை.
ஒரு முக்கியமான கதை. தமிழ் சினிமாவுக்கே வந்து ஒரு புதுசான புதுமையான ஒரு திரைக்கதை. எப்படி வந்து மலையாள படம் வந்து மஞ்சிமா பாய்ஸ் வந்து எவ்வளோ ஹிட்டோ நம்ம தமிழ்நாட்டில் கொண்டாடிக்கிட்டு இருக்கோமோ, அதே மாதிரி வந்து சிங்கப்பெண்ணை வந்து வேர்ல்டு ஃபுல்லாக வந்து ஹிட் ஆகும், வேர்ல்டு ஃபுல்லாக வச்சு கொண்டாடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு டைரக்டர் சார் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதில் நடித்தது மட்டும் இல்லை, மியூசிக் டைரக்டர் சார் வந்து என்னை பாடவும் வச்சுருக்காரு பார்த்துங்க. அந்த மாதிரி ஒரு லிரிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து அப்படி இப்படின்னு இந்த இப்படி போ அப்படி மேலே ஏற்றி அப்படி இப்படிலாம் பாட சொன்னாங்க. இப்போ தான் ஒவ்வொரு இப்போ எஸ்டிபி சார், பெரிய பெரிய ராஜா சார் எல்லாரும் பாடுற கஷ்டம் இப்போ தான் தெரிஞ்சு. ஏன்னா நான் நடிக்கும்போது வேர்க்கல, டப்பிங் பேசினது வேர்க்கல, அந்த 2 வார்த்தை நான் பாடுறதுக்கு நான் பட்ட பாடு இருக்கு பாருங்க. அப்படி ஒரு ஏசி ரூமில் அப்படி ஒரு வேர்வை, பயங்கரமான வேர்வு வந்துருச்சு. உங்களேன்னு தேங்க்ஸ் மியூசிக் டைரக்டர் சார், குமரன் சார் ரொம்ப நன்றி. அண்ணன் ஏகாம்பரம் அண்ணன் என்னை வச்சு சிரிக்கிருக்காரு, அது மட்டும் நான் சொல்லுவேன். சூப்பராக அழகாக காமிச்சிருக்காங்க. படம் ரொம்ப அழகாக சூப்பராக எடுத்திருக்காங்க. டைரக்டர் சார், ப்ரொடியூசர் சார், இதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர், மேனேஜர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ வெரி மச். நாம் பேச அழைக்கிறோம். 2.0 மெர்சல் ஃபெயில் சர்க்கார் என்று இசை புயலின் இடது பக்கம் இருந்தவர் அனிருத், சந்தோஷ், ஜிவி, யுவன் என்று அத்தனை இசை கூட்டங்களிலும் ரிதம் என தினம் பயின்றவர். காட்டு தீ என பாட்டு தீ பரவச் செய்யும் இசை பிரவாகம் திரு ட்ரம் சிவமணி அவர்களின் மகன் சிங்கப்பெண்ணை இசை தந்த குமரன் சிவமணி அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். வணக்கம் எல்லாருக்கும், பிரஸ் அண்ட் தி லெஜெண்ட்ஸ் சார். ஹலோ சார். ஜேஸ்வி சார், தேங்க்யூ ஸோ மச். அவர் தான் என்னை ஃபஸ்ட்டு கூப்பிட்டு இது மாதிரி சொன்னார், நீ ஒரு படம் பண்ணுறியான்னு. ஐ வாஸ் ஸோ நர்வஸ், எனக்கு படம் பண்ண அந்த இதுவே இல்லை. பட் he gave me the courage and thank you for that. And Egambaram sir, thank you, amazing work. Shilpa, beautiful. Aarti, I'm so lucky you got so much pride to Tamil Nadu with all your achievements. I'm very happy with that. And thank you Tips ma'am. So basically Singapenna, in my life Singapenna is my mother. Enga amma da enakku oru periya idu. So she's not with me today, but she's very happy, I feel. And wish us luck. Please watch the film. Thank you. பாமரனுக்கும் படம் எடுத்தவர், திண்ணையில் நின்றவனை எல்லாம் திரையரங்கம் வர வைத்தவர். இவரது எழுத்துக்கு எப்போதும் மரியாதை உண்டு. மாண்புமிகு மாணவனாக எப்போதும் இருப்பவர். தமிழ் சினிமாவில் புதியவர்களுக்கும் புதிய முயற்சிகளுக்கும் எப்போதும் வாழ்த்தி பேசி வரவேற்கும் பாசமிகு படைப்பாளி திரு பாக்யராஜ் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். மரியாதைக்குரிய உண்மையான சிங்கப்பெண்களுக்கு சிரம தாழ்த்தி என்னுடைய வணக்கத்தை முதல்ல தெரிவிக்கிறேன், வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி உண்மையான சிங்கப்பெண்களை வச்சு ஒரு பேரண்ட்ஸுக்கு அவேர்னஸ், அதே நேரத்தில் பெண்கள் எல்லாத்துக்குமே ஒரு உத்வேகம் வர்ற அளவுக்கு ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தயாரிப்பாளராகவும் அப்புறம் அதை டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ் அவர்கள் பண்ண முயற்சிக்கு முதல்ல அவருக்கும் நன்றியும் தெரிவிக்கிறேன், அவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன், வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளவு அவங்க இத்தனை பேர்த்தினுடைய இதை உற்சாகப்படுத்தும் விதத்தில் இதில் நிறைய பேர் அந்த உண்மையான அகாடமி சேர்ந்தவங்க வந்திருக்காங்க, உண்மையான கோச் அவங்க வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு அவங்களுக்காக இவங்க ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இவங்க சப்போர்ட் கொடுத்துருக்காங்கும் போது அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் அதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் விஜய் சொன்னாப்புல பேச வந்துருச்சு. என்னென்னா அது ஒரிஜினலாக தொழில் ரீதியாக அதாவது ஒன்று சொல்லும்போது அது தாங்கிக்க முடியாது, அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுக்கும் ஃபீல் பண்ணாங்க. அதே மாதிரி ஆர்த்தி லைஃப்பை பற்றி ஏதோ பேசுனது, அதை கேள்விப்பட்டு அதை சொல்லும்போது அவங்களுடைய அறியாமல் அவங்களுக்கு சோக்னி ஆகிட்டாங்க. ஸோ அவங்க ஏகாம்பரம் அவர் எந்த அளவுக்கு ஹெல்ப்பாக இருந்தார் இந்த படத்தில், எந்த அளவுக்கு அவருடைய டேலண்ட்டை அவர் யூஸ் பண்ணி இந்த படத்துக்கு சிறப்பு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது. அதே மாதிரி எடிட்டர் பிரவீன், ஏன்னா ஒரு
படத்துக்கு வந்து ஃபுட்டேஜ் ப்ராப்ளம் வந்து ஏதாவது ஒரு 1000 அடி 2000 அடின்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அதே வந்து ஒரு மண்டை காய்ச்சலான உத்தியோகம். ஏன்னா எனக்கு எப்போவுமே நான் லென்த்தாகவே படம் எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து மண்டை உடைச்சி 2000 அடி 3000 அடி நான் குறைச்சி அப்புறம் கிறிஸ்பாக படத்தை கொண்டு வருவேன். ஸோ அது குறைக்கிறதுல இருக்கிற கஷ்டம் என்ன அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த எடிட்டர் எவ்வளோ அவஸ்தைப்பட்டிருப்பார். டைரக்டர் இவங்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, கேமராமேன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதில் இருக்கிறது நல்லது எல்லாமே மிஸ் பண்ணாமல் செலக்ட் பண்ணி கரெக்டாக போடணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய உழைப்பையும் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு அவர் எடிட் பண்ண வேண்டியிருந்திருக்கும். ஸோ அவருக்கு அதே மாதிரி இதில் நடித்தவங்க எல்லாருமே பேர் வந்து சென்ட்ராயிலேருந்து இவங்க எல்லாருமே ரொம்ப ஒரு ஈடுபாட்டோட இதில் நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாமே வந்து எவ்வளோ இன்வால்மெண்ட் ஆகியிருக்காங்க, மற்றவங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் வந்திருக்க பார்வையாளர்கள் உங்களுக்கு என்னுடைய வணக்கம். நான் எப்போவுமே முதல்ல ஆரம்பிக்கும்போது சக பத்திரிகையாளர் நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அவங்களுக்கு தான் முதல்ல வணக்கத்தை சொல்லிட்டு ஆரம்பிப்பேன். இப்போ கடைசியாக அவங்களுக்கு வணக்கத்தை சொல்கிறேன். என்னன்னா இனிமேல் அவங்க கையில் தான் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் அவங்க உங்களையெல்லாம் கை தூக்கி விடணும் அப்படிங்கிறது, அதுக்காக நான் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலாக அவங்களுக்கு ஒரு வணக்கத்தையும் அவங்களுக்கு நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். நான் இன்னும் படம் பார்க்கல, ஆனால் இவங்க இத்தனை பேர் பேசினதுலேருந்தே அந்த படத்தினுடைய சாராம்சம் என்னவாக இருக்கும், எல்லோரும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறது அவங்களால ஃபீல் பண்ண முடியும். படம் பார்த்துட்டு அவங்க உண்மையிலேயே அதுக்கு தகுந்த பாராட்டுக்களை வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி ஜனங்கக்கிட்டேயும் வந்து அது போய் சேர்கிற அளவுக்கு அதுக்கு கரெக்டான விமர்சனங்கள் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போவே அட்வான்ஸாக சதீஷ் டைரக்ட் பண்ணதுக்கு மட்டும் இல்லை வாழ்த்துக்கள். சீக்கிரமே அவர் ஒரு ஸ்க்ரீனில் வேறு மாதிரி பெரிய ரோலில் வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா வந்து இறங்கணுன்னே சதீஷ் என்ன ரிசீவ் பண்ணி இங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, இது வரைக்கும் சதீஷ் நான் ஆஃபீஸில் பார்த்துருக்கேன், அங்கே பார்த்துருக்கேன், இங்கே பார்த்துருக்கேன். இன்றைக்கி எனக்கு என்னமோ ஃபஸ்ட் டைம் அவர் அப்படி கூப்பிட்டு போகும்போது என்ன பாடி இவ்வளோ கரெக்டாக வச்சுக்கிட்டு இருக்காரு, இவ்வளோ ஃபிட்டாக இருக்காரு, என்னடான்ட்டு இவரையே பார்த்துக்கிட்டு போகிறேன். அப்புறம் வந்துட்டு அப்புறம் ஸ்க்ரீனில் திடீர்னு பார்த்ததுக்கப்புறம் தான் ஆஹா நம்ம நினச்சது கரெக்டு தான், ஸ்க்ரீன்லேயும் வந்து வந்திருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்சது. ஸோ அவர் தாராளமாக நடிக்கவும் செய்யலாம். அவருக்கு தகுந்த கேரக்டர்கள் வந்து அவர் செஞ்சாருன்னா கண்டிப்பாக இதில் ப்ரொடியூசராக ஜெயித்த மாதிரி வந்து ஸ்க்ரீன்லேயும் ஆர்டிஸ்டாகவும் அவர் ஜெயிக்க முடியும். அதுக்கு உண்டான எல்லா இதுவும் இருக்குது. அப்புறம் இங்கே பேசுனதில் வந்து ஒவ்வொருத்தரும் சிறப்பாக பேசினாங்க. ஷில்பா அவர்கள் பேசுனது எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்னென்னா அவங்க நடிக்க வந்தது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்போர்ட்ஸில் அதில் இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் என்ன அதுங்கிறது, அது செய்யும்போது அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி, அந்த ஆர்த்தி எவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணாங்க, அது கூடுறவங்களாம் எவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியிருந்தது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அழகாக அவங்க எடுத்து சொன்னாங்க. அப்புறம் படம் பார்த்துட்டு இப்போ பார்க்கும்போது இனிமேல் லைஃப் பூரா ஃபிட்டாக இருக்கணும் நம்மன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு வந்திருக்காங்க உங்களுக்கு. ஏன்னா படத்தை விட இப்போ ரொம்ப ஃபிட்டாக இருக்காங்க அவங்க. ஸோ அவங்க பேசும்போது ரொம்ப அழகாக பேசினாங்க. ஸோ எல்லாத்துக்கும் இந்த டீம் வந்து இவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறதுனால கண்டிப்பாக அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் சென்டிமெண்ட்டாக நம்ம நம்பியார் அண்ணன் ஃபேமிலியிலேருந்து வந்து பேசினார். என்னென்னா முதல் இங்கே அந்த தூரம் நின்று போச்சு ஃபஸ்ட் டைம். அது இத்தனை வருஷம் ஆகிப்போச்சு. அவர் கரெக்டாக அவரப்பா என்ன வயசுன்னு எனக்கு தெரியல, அவர் கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்காரு. என்னென்னா உண்மையிலேயே நம்பியார் அண்ணன் வந்து அவர் நடித்த படத்துக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டார். ஏதோ நடித்தோம் அவ்வளோதான் முடிஞ்சது, அப்படி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டில் அடுத்த வேலைக்கு போயிடுவார். ஆனால் இது வந்து எனக்கு ஃபோன் பண்ணி அவர் இங்கே வெளிநாடோ இங்கே போக வேண்டியிருக்குது, போனால் வர்றது வந்து ஒரு 1 மந்த் ஆகி போகும் அப்படிங்கிறதுனால நான் எப்பவும் யாருக்கிட்டையும் கேட்டதில்லை. எனக்கு கொஞ்சம் முன்னால் படம் காமிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கா, நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு. அப்போ தான் நான் சொன்னேன், எப்படியாவது நான் ரெடி பண்ணி பிரிண்ட்டு ரெடி பண்ணிடுறேனே அப்படின்னு சொல்லி நைட் அண்டே வேலை பார்த்து காலையில் அவர் சொன்ன மாதிரி 7 o'clock இங்கே தான் பிரசாதத்தில் வச்சு அவருக்கு ப்ரிவியூ வந்து போட்டேன். அப்புறம் அவர் படம் பார்த்துட்டு
அவர் சொன்ன மாதிரி தான், எனக்கு அளவுக்கு அதிகமாக நீங்கள் எனக்கு மரியாதை கொடுத்த மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னாரு. இல்லைங்க, உங்கள் அளவுக்கு என்ன கொடுக்கணுமோ அதுதான். நீங்கள் என்ன சிவாஜி சார், எம்ஜிஆர் சார் இவங்களுக்கு எல்லாம் முன்னால் இருந்து கூட அவர் வந்து ஒரு சாதனை படிக்கும் நடிகராக வந்து இருந்திருக்காரு. ஆனால் அவர் வந்து அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி சொன்னது எனக்கு கௌரவமாக இருந்தது. ஆனால் அதில் நடிக்கிறதுக்காக முதல்ல போய் அவரை கூப்பிட போகும்போது என்ன நீங்கள் நடிக்கிறீங்கன்னு, இது அவர் வந்து உட்காந்து சும்மா உட்காந்துருக்காரு, வேண்டாம் எம்ஜிஆர் சிவாஜி எல்லாம் முடிஞ்சது, அதனால் நம்ம பேசாமல் உட்காந்துருப்போம். நான் போகும்போது பேர குழந்தையோட இது டென்னிஸ் ஏதோ ஆடிட்டுருக்காரு. அப்புறம் நான் போய் உட்காந்துருந்தேன். அப்புறம் வந்தார், வந்து என்ன அப்படின்னாரு. அப்புறம் நான் பாக்யராஜ் நல்லா இன்ட்ரடியூஸ் பண்ண, இல்லை சொல்லு உங்கள் படமெல்லாம் எனக்கு தெரியும், சொல்லுங்கள் என்ன விஷயமா வந்தீங்க, நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு. அவர் எப்படி பார்த்து என்ன, இல்லை என் படத்தில் நடிக்கணும் தான் கேட்க வந்தேன். எப்பா நான் எம்ஜிஆர்கிட்ட அடி வாங்கினேன் சரி, சிவாஜிகிட்ட அடி வாங்கினேன் சரி, உங்கள்கிட்ட எல்லாம் அடி வாங்கணும் பாப்பா அப்படின்னாரு. இல்லைண்ணே, நீங்கள் வில்லனாக நடித்து அடியெல்லாம் வாங்க வேண்டாம், இதில் நல்லவனாக நடிக்கிறீங்க, என்ன தயவுசெய்து எந்திரிச்சு போயிரு அப்படின்னு. ஏன்னா ஜனங்க ஒத்துக்க மாட்டாங்கப்பா, என்ன போய் நல்லவேன்னு சொன்னால் எப்படிப்பா ஜனங்க ஒத்துக்குவாங்க? ஏன்னா எத்தனை வருஷமாக நான் வில்லனாவே நடிச்சிட்டு இப்போ போய் என்ன வந்து நல்லதான் நடி அப்படின்னா ஜனங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. இல்லைன்னா ஜனங்களை நீங்கள் தமிழ்நாட்டு ஜனங்கள் நீங்கள் ஒரு மாதிரி புரிஞ்சிருக்கீங்க, நான் ஒரு மாதிரி புரிஞ்சிட்டு இருக்கிறேன். உங்களை இப்படி பார்த்தேன்னா இன்னும் ரொம்ப லைக் பண்ணுவாங்கன்னு, இதுக்கு முன்னால் நினச்சதை விட ரொம்ப லைக் பண்ணுவாங்க. இல்லைப்பா எனக்கு நம்பிக்கை இல்லை, வேண்டாம் அப்படின்னு. இல்லைன்னா எப்படியாவது நீங்கள் நடிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3-4 தடவை திருப்பி போய் கேட்டு அப்புறம் சரின்னு சொல்லி நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாரு. இப்போவும் அந்த லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நடிக்க வந்தப்போ லொக்கேஷனில் வில்லேஜில் போய் இறங்கணுன்னே ஒரு சேர் போட்டு அப்படி உட்காந்துப்பார். அந்த மீசையெல்லாம் வச்சு அந்த புருவமெல்லாம் பெருசாக எழுதி கண்ணெல்லாம் ரெட்டிஷ் பண்ணி அந்த குஸ்திவாதியார் கேரக்டருக்கு தகுந்தார். ஆனால் போய் தனியாக ஒரு சேர் போட்டு வந்தோன்னுமே அந்த இந்து பேப்பர் எடுத்து வச்சு உட்காந்துருவார். அப்புறம் நான் கேட்பேன், என்னென்ன இத்தனை பேர் வந்து பார்த்துட்டு இருக்காங்க, யார்கிட்டையுமே பேசாமல் அப்படின்னு. பேசாமல் இருந்தி அப்படிம்பாரு. என்னென்ன இப்போ எவ்வளோ தூரம் பண்ணிட்டுருக்கான், இப்படியே இருந்தால் தான் அப்படியே நின்றுருப்பான். அந்த பயம் அப்படியே இருக்கு. இல்லைன்னா உன்னை வந்து கையை பிடிச்சி காலை பிடிச்சி இழுத்துக்கிட்டு அதை பண்ணி இதை பண்ணி பண்ணுற மாதிரி என்னையும் தொல்லைப்படுத்துவானுங்க. அவன் அந்த பயத்தோடவே இருக்கட்டும், அந்த பழைய நம்பியார் மாதிரியே நினச்சிட்டு அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதே மாதிரி உட்காந்துருப்பார். அப்புறம் நம்ம கொஞ்சம் ஏதாவது சாதாரணமாக இப்படி உட்காந்தா முதுகில் அப்படி லேஸ் தட்டி முதுகு நிமிர்ந்து உட்காரு, அதே நான் கூண் உழுந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உடம்பு வந்து எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல வந்து அவ்வளோ அக்கறை எடுத்துக்கிட்டார். அவர் காலையில் போய் கூப்பிட்றதுக்கு போகும்போது சில நேரங்களில் என் வண்டியில் தான் பெரும்பாலும் போகலான்னு கூப்பிடுவேன். போகும்போது பார்த்தோம்னா ஜட்டியோடு அப்படி நடந்துக்கிட்டு இருப்பார். எங்கே அந்த இதில் அவர் தங்கியிருக்க இடத்துல என்னென்னா வர்ற வரைக்கும் சும்மா இருக்க வேண்டாம்ப்பா, அதுக்காக உடம்பு கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கலான்னு தான் நடந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடம்பு விஷயத்துலலாம் வந்து அவ்வளோ இதாக பர்ஃபெக்டாக வச்சுக்கிட்டு இருக்காரு. அது அவர் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லுவார். உங்கள் ஆள் இருக்கார் ஒரு தடவை எனக்கு பெரிய இது அப்படின்னாரு. என்னென்ன நாடோடி மன்ன படத்தில் இவர் அந்த ட்ரெஸ்ஸு அவருக்கு ஒரு காஸ்டியூம் கொண்டு கொடுத்துருக்காங்க, அதை போட்டு பார்த்துருக்காரு. அந்த அவர் தைஸ் எல்லாம் ரொம்ப பிரமாதமாக எக்ஸசைஸ் உடம்பு இல்லையா, ஸோ பாடி அந்த தைஸு அதெல்லாம் வந்து அந்த ஃபிட்டிங் பார்த்தா அவருக்கே கண்ணாடியில் பார்த்தா அவருக்கே வருமா, சே நான் இவ்வளோ அழகாக இருக்கிறேன், இவ்வளோ ஃபிட்டிங்காக தைச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போய் இறங்கினார். இறங்கி ரொம்ப சந்தோஷமாக நின்று இருந்தார். அவர் எம்ஜிஆர் சார் வந்தோடனே இப்படி பார்த்தாரு. பார்த்துட்டு இல்லை மறுபடியும் ஷூட்டிங் ஒரு 2 நாள் கழிச்சு வச்சுக்குவோம். அப்போ நம்பியார் என்ன நம்மளை பார்த்துட்டு தான் இருந்தார். ஏன்னா அவரும் அவருடைய காஸ்டியூமில் வந்து இறங்கியிருக்காரு. அந்த ஆளை விட எனக்கு ஃபிட்டிங் இப்படி இருக்குதுன்னு அந்த ஆள் பாரு தாங்கிக்க முடியாமல் ஷூட்டிங்கே கேன்சல் பண்ணிட்டு போயிடுச்சு அந்த ஆள் அப்படின்னு. அப்புறம் 2 நாள் கழித்து மறுபடியும் நீ கிளைமேக்ஸ் ஷூட்டிங் அப்படின்னு உங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் அப்படின்னு. நான் அப்போவே நினச்சேன், ஏதோ ஒரு கருமத்தை கொடு நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வாங்கி போட்டு பார்த்தா அதை விட இது சூப்பராக இருக்குது. இவருக்கு ஒன்றும் புரியல, என்னப்பா அவர்கிட்ட இல்லைங்க, அவர் சொல்லி அன்றைக்கே உங்களோட ட்ரெஸ்ஸுக்காக தான் அந்த ஷூட்டிங்கே கேன்சல் பண்ணார், இதை கொண்டு போய் கொடுக்க சொல்லி சொன்னார். எப்போ இது அவரை விட ரிச்சாக இருக்கேப்பா, ஃபிட்டிங் எல்லாம் ரிச்சே அவரை விட ரொம்ப ரிச்னஸ்ஸாக இருக்குன்னு. அதுதானே படத்து பிரகாரம் அவர் நாடோடி
சாதாரண ஆள், நீங்கள் இளவரசன், அதனால் உங்கள் லுக்கு அப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அன்றைக்கி கேன்சல் பண்ணார். அப்போ தான் உங்கள் ஆளை பற்றி நான் என்னமோ நினச்சேயா, அவர் இவ்வளோ அவர் அந்த ஆள் எப்படி யோசிக்கிறார் நல்லா தெரியாது, அப்படி இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி சிலம்பாட்டம், எனக்கு உங்களுக்கு ஒரு சிலம்பு ஃபைட் இருக்குது அப்படி இப்படின்லாம் சொல்லி முதல்ல ஃபைட்டுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எப்போ யார் கூட சண்டை இல்லைண்ணே உங்களுக்கு எனக்கு நீ என்ன சொன்ன முதல்ல உங்கள்கிட்ட நான் அடி வாங்க மாட்டேன், இல்லைண்ணே இது அந்த மூடுக்கு இது நல்லா இருக்கும் அப்படி இப்படின்னு. அப்புறம் சிலம்பா என்ன விளையாடுறியா நீ அப்படின்னாரு. இல்லைண்ணா நீங்கள் பிரமாமா ஃபைட் யோ ஸ்வாடு ஃபைட் நான் பிரமாமா பண்ணுவேன், உங்கள் ஆளுக்கு ஈக்குவலாக நான் ஃபைட் பண்ணுவேன். அடுத்தது ஹேண்ட் ஃபைட்டை சமாளிப்பேன், அதுலேயும் இந்த சிலம்பெல்லாம் எனக்கு வர இல்லைண்ணே நான் நிறையா படங்கள் நீ சுற்றி பார்த்துருக்கேண்ணே, அது நான் சுற்றலையே உங்கால் பண்ணுற வேலையாது, சும்மா எனக்கு க்ளோஸப் வைப்பார் இப்படி 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 அப்படி இப்படின்னு திருப்பி சொல்லுவார், நானும் திருப்புவேன். உங்களுக்கு ஃபைட் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிவிட்டு காலையில் ஒரு ½ hour எடுத்துகிட்டு அனுப்பிச்சிடுவார். அப்புறம் 3 நாள் கழித்து அப்புறம் பார்த்தா ஃபைட் எடிட் பண்ணி காமிச்சா, இன்னும் நான் ஃபைட் பண்ண மாதிரியே இருக்குன்னு அந்த வெறும் க்ளோஸ்அப் தான் எடுத்துருப்பார். அப்புறம் டியூப்பை வச்சுக்கிட்டு எல்லாம் அவ்வளோ பிரமாமாக பண்ணுவார். அதனால் உங்களால் அவ்வளோ கெட்டிக்காரத்தனமாக பண்ணுவார். நீ என்ன சிலம்புங்கிற எனக்கு சுத்தவே வராது, நீ அந்தளவுக்கு எடுக்க முடியுமா உன்னால் அப்படின்னு நான் மேனேஜ் பண்ணி ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களோட அதிகமாக வராது வேறு யாராவது உங்கள் அசிஸ்டண்ட்லாம் இருக்காங்கல்ல, இவனுக்கு நானா அப்படின்னு சொல்லி அசிஸ்டண்ட் அனுப்புகிற மாதிரி அவங்கள வச்சு நான் ஃபைட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி. ஸோ அந்த மாதிரி அவரோடலாம் இது பண்ணும்போது அவ்வளவு ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்கிட்ட கூட நடிக்கும்போது எவ்வளோ விஷயங்கள் அவங்களுக்குள்ளே இருக்குதுன்னு அது தெரியும் போது நமக்கெல்லாம் அவ்வளோ ஒரு படிப்பினை மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஸ்போர்ட்ஸ்ன்னு சொல்லி வந்தோடனே சின்ன வயசில் நாங்கள் வெள்ளாங்கோயிலுக்கு கோவில் பக்கத்தில் அங்கே போவோம். அப்போ எல்லோரும் அங்கே வாய்க்காலில் தண்ணி வரும், அப்புறம் கிணத்துல நீச்சடிக்க போவாங்க. எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஆனால் நாங்கள் இங்கே ஓரளவு சிட்டிங்கிறது கோயம்புத்தூர், அதனால் அங்கே போனோன்னே போய் பசங்களோட சேர்ந்து தண்ணி அங்கே போய் குதிக்க போகிறோம், நீச்சல் அடிக்க போகிறோன்னு எங்கள் அம்மா பயந்துக்கிட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஆளுகளை கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு நீச்சல் பழகி கொடுங்க, தெரியாமல் போய் அவசரமாக நான் இல்லாத நேரத்தில் எங்கே போய் இறங்கிக்கிறீங்க எதாவது பண்ண போகிறோம், நீச்சல் பழகி கொடுங்கன்னு. பட் எனக்கு எங்கள் அண்ணனுக்கும் இந்த சொர்க்கா பொருடன்னு ஒன்று இருக்குது, அதை கட்டி விட்டு அதை கிணத்துல விட்டு நீச்சல் பண்ணுறது. அது ஒன்று சொர்க்கா பொருடை இருக்குது. இன்னொன்று இந்த என்னமா முட்டின்னு சொல்லுவாங்க நீளமாக, அது பேர் எனக்கு மறந்து போச்சு, அது 2 எதாவது அவனை கட்டிக்கிட்டு கிணத்துல நீச்சல் அடிச்சிருக்கோம். அதில் ஒரு நாள் என்னென்னா, நான் கொஞ்சம் நீச்சல் அடித்து ஒரு மாதிரி கொஞ்சம் இதாக இருக்குன்னு அந்த படிக்கட்டில் ரெஸ்ட்டில் உட்காந்துருந்தேன். அப்புறம் என் பக்கத்தில் அப்படியே ஒரு சொர்க்கா பொருடை அப்படியே வந்தது. யார் இது சொர்க்கா பொருடை வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறேன். யாருதோ கண்டு வந்துச்சு. இப்படி திரும்பி பார்த்தா எங்கள் சின்ன அண்ணன், அவன் நடுக்கிணத்துக்குள்ளே நிற்கிறான் நீச்சல் அடிச்சுக்கிட்டு. அப்புறம் அவன் அங்கேருந்து நீச்சல் அடிச்சுட்டு என்ன பார்க்குறான், நான் சொர்க்கா பொருடையை பார்க்குறேன், எங்கள் அண்ணனை பார்க்குறேன். அவர் கேட்குறாரு, யாருதுரா அது சொர்க்கா பொருடான்னு. சொல்ல முடியாமல் யாருதுராண்ணா, உன்னோட தானே. அப்போ தான் பார்த்தா வெறும் கயிறு தான் இருக்குது. அது வரை கரெக்டாக நீச்சல் அடிச்சுட்டு இருந்த ஆள் உள்ளே போக ஆரம்பிச்சிட்டாப்புல. அவசரமாக எப்படியாவது கரைக்கு வரலான்னு அவசரமாக நீந்தி உள்ளே போக ஆரம்பிச்சிட்டாப்புல. அப்புறம் பிடிச்செல்லாம் இழுத்து மேலே சேர்த்துட்டாங்க. அப்புறம் தான் தெரியுது சைக்காலஜி அவ்வளோதான். நம்மக்கிட்ட இருக்குன்னு சொல்லும்போது அவ்வளோ தைரியமாக அடிச்சுக்கிட்டு இருந்தார். இல்லை நம்மளும் தான் கலந்து போச்சுன்னு சொன்னோன்னே ஆட்டோமேட்டிக்காக மொத்தமாக நர்வஸ் ஆகி உள்ளே போக ஆரம்பிச்சிட்டாப்புல. அப்படி அறகுறையாக பழகிட்டு இருந்து கோயம்புத்தூர் சேர்ந்தோன்னே இந்த பசங்கிட்ட எல்லாம் சேர்ந்துக்கிட்டு எல்லாம் அங்கே ஏரியில் தண்ணி நிற்கும். அதில் எனக்கு நீச்சல் தெரியும்னு சொல்லி எல்லாம் திட்டி போய் கெத்தாக காமிக்கிறேன்னு சொல்லி போய் காமிச்சு உள்ளே போயிட்டாப்புல. பசங்க கூட போனாலும் காணமேன்னா அவர் எதோ முக்குளிச்சுட்டு இருக்காரு போலக்கு உள்ள மூச்சு பிடிச்சி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா. அப்புறம் பயம் வந்துச்சாங்க. நல்ல வேலைங்க ஒரு மெட்ராஸ்கார அந்த வழியாக வந்து அப்புறம் இவங்கெல்லாம் கத்துறதை பார்த்துட்டு என்னென்னா இப்படி ஒரு பையன் உள்ளே போயிட்டான்னு சொல்லி அப்புறம் அந்த உள்ளே குதித்து தேடி கீடி பிடிச்சி வெளியே 2 காலையும் பிடிச்சிட்டு சுற்றி அதுக்கப்புறம் வாமிட் எடுக்க வச்சு பாத்ரூம் போய் அதை பண்ணி அப்படியே தூக்கி தோளில் போட்டுருந்து அப்புறம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் காமிச்சேன். ஸோ இவங்கெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த ஸ்விம்மிங்கில் சரி ஏன் இதில் தான் அப்படி இருக்குதுன்னு சொன்னோம்னா, இப்போ என் பொண்ணு நல்லா நீச்சல் அடிப்பாள். அவள் ஸ்கூல் ஃபஸ்ட்டாக ஏதோ ஸ்டேட் லெவலையே வந்திருக்கா அவன் நீச்சல் அடிக்கிற நேரத்தில். பையனும் நல்லா ஸ்விம்மிங் பண்ணுவான். ஆனால் இவங்கெல்லாம் இந்த ஸ்போர்ட்ஸ் நேரத்தில் நடந்த சில இன்சிடெண்ட்டு பூர்ணிமா சொல்கிறது கேள்விப்படும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னென்னா
இந்த சாந்தனு ஸ்விம்மிங்கில் நல்லா நீச்சல் அடிக்கிறான். அவன் தாத்தா போய் ஒரு உரமாக உட்காந்துட்டாரு, அதாவது பூர்ணிமாவோட அப்பா. மற்ற பேரண்ட்ஸ் எல்லாம் பையன் இப்படி தான் குதிச்சு இப்படி தான் நீந்திட்டு வர போகிறான்னு எல்லாம் எதிர்த்தாப்புல போயிட்டு இருக்காங்க. எங்கள் மாமனார் வந்து அவர் கொஞ்சம் ஒரு ஸ்போர்ட்டிங் டைப்பு. இதெல்லாம் அவாவாக கற்றுக்கணும், அவாவாக வந்து இது என்ன நம்ம போய் என்னது அப்படிங்கிற மாதிரி அவர் அப்படின்னு நினைக்கிறவர். இவன் ஃபஸ்ட்டு அது வந்தோடனே டக்குன்னு ஸ்விம் பண்ணி வந்தான், முன்னால் வந்துக்கிட்டு இருந்தான். சரி வந்துட போகிறான்னு இதெல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தா, இந்த முன்னால் அவங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு இருப்பாங்கல்ல, அவங்க பையங்களை பார்த்து கமான் 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 கற்றுன்னு வந்தவன் அப்படியே ஷாக் ஆகிட்டான். ஏன்னா இவனுக்கு கத்துறது யாருமே இல்லை, மற்றவங்க பேர் சொல்லிக்கிட்டு அப்படியே ஷாக் ஆகி அப்படியே திரும்பி நேராக வந்து பழையபடி ஏறினுட்டான். என்னென்னா இல்லை அவங்களாம் கத்துறாங்க, எனக்கு பயமாக இருந்தது, அதான் வந்துட்டேன் அப்படின்னா. ஸோ இது பூர்ணிமா இன்னைக்கு சொல்லி சிரிக்கும். அதே மாதிரி என் பொண்ணு இந்த ரன்னிங் ரேஸில் டாப் பண்ணி இது பண்ணி எல்லாம் ஓடி வந்திருக்காங்க. முன்னால் வரல, ஒரு 3வது 4வது தான் ஓடி வந்துட்டு இருந்திருக்காங்க. வந்து அங்கே அந்த இடத்த ரீச் பண்ணிட்டு போகிறதுக்கு அங்கே வந்து நிறையா இந்த சாக்லேட்டு அது இது டாய்ஸ் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ வந்து ஆளுக்கு ஒன்று எடுத்துகிட்டு போகணும்னு சொன்னோடனே ஓடி வந்திருக்கா. வந்து குப்புன்னு உள்ள எல்லோரும் முட்டி மோதணுன்னே மற்ற ஸ்டூடெண்ட்டு இவன் அப்படியே ஷாக் ஆகி பின்னாடிட்டான் ஓடி வந்தவ. அப்புறம் எல்லோரும் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் பார்த்தா ஒருத்தர் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் மெல்ல போய் ஒன்று எடுத்துகிட்டு திரும்பும்போது பார்த்தா இவளை விட சின்ன பொண்ணு ஒன்று வந்துட்டு இருந்தா. அதை வந்து அம்முள் வந்து அந்த குழந்தை கையில் கொடுத்துட்டு அப்புறம் இவ போய் அதை எடுக்க போனான். எல்லோரும் கிளாப்ஸ். ஸோ எங்கள் குழந்தைங்க வந்து இப்படி அவங்க வளரும்போது ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறதுல வந்து இந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அது என் லைஃப்லேயே நடந்தது. அதுவும் நான் கேரம் போர்டு ஆடுறதுல வந்து நல்லா ஆடுவேன். என் ஏரியாவிலேருந்து புதுசாக ஒரு ஏரியாவுக்கு போய் அங்கே வீடு ஷிஃப்ட் ஆகி போனதுக்கப்புறம் அங்கே கேரம் போர்டு ஆடு அங்கே போய் பார்த்தா அங்கே ஒரு கிளப் இருந்தது, ஜீவா மன்றோன்னு. அங்கே போய் உட்காந்து சரி ஒரு புது பையன் ஆடுறேன்னா அங்கே இருக்கவங்க எல்லாம் அப்படியே பார்ப்பாங்கல்ல, யார் நம்ம ஏரியாவுக்குள்ளே எவனோ ஒருத்தர் புதுசாக வந்திருக்கான்னு. அதுலேயும் ஜெயிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், டென்ஷன் ஆகிடுவாங்க. உடனே அவங்க அங்கே யாரெல்லாம் நல்லா ஆடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்து அவனை ஒரு நாளைக்கு கூப்பிட்டு, சார் எப்போ வருவீங்க? 2 நாள் வரும். அவனை எப்படியா சொல்லு, அந்த கோபியோட ஆடவை. இப்போ எல்லாம் பயங்கரமாக வேடி பார்ப்போம். இந்த கோபி தோத்துட்டான்னு மறுபடியும் டென்ஷன் ஆகிடுவாங்க. இப்போ என்ன ஒரு எதிரி மாதிரியே பார்ப்பாங்க. மறுபடியும் எப்போ வருவீங்க அப்படின்னு. இல்லை வருவங்க, 2 நாளில் வருவேன். சே இந்த நேரம் பார்த்து பழனிசாமிலாம் போயிட்டா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஃபீல் பண்ணுவான். அப்புறம் அடுத்த தடவை வந்தால் அதே ராமசாமி நீ ஆடுமா, அவனும் தோற்றுருவான். சே இந்த நேரம் பழனிசாமிலாம் போயிட்டான். எப்போ தோத்தாலும் இந்த நேரம் பழனிசாமிலாம் போயிட்டாப்லைன்னா அப்போ பழனிசாமின்னு ஒரு நல்ல பிளேயர் அங்கே இருக்கார், அவன் தான் லீடிங் பிளேயரு. ஸோ அவங்கூட என்ன ஆட வைக்கணும் அப்படிங்கிறதுல வந்து பயங்கர ஒரு இதில் இருந்து அப்புறம் ஒரு டேட்டே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. என்னென்ன சார் சண்டே மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்துடுங்க, ஏன்னா அந்த பழனிசாமிக்கு அன்றைக்கி தான் மில்லு லீவு, அவசியம் நீங்கள் வந்துடணும். அப்புறம் சரி ஒரு பெரிய பிளேயரோட நம்ம ஆட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்கார்ந்தோம். அப்புறம் அவர்கிட்ட நம்மளை பற்றியும் சொல்லியிருப்பாங்கல்ல, ஒரு பையன் வந்தான் இப்படி, அவன் ஏதோ வேறு ஏரியாக்கார பையன், ஆனால் நல்லா ஆடினான், நீ இல்லைன்னு தான் நீ தான் ஜெயிக்க முடியும், அவன் நல்லா ஆடுறான் அப்படின்னு. அப்புறம் வந்து நீ 2 பேரும் மீட் பண்ணிட்டு அதில் ஒரு நல்ல கையெல்லாம் கொடுத்துட்டோம். அப்புறம் சரி ஆடலன்னு அந்த ட்ரையல் கேம் ஆடுவோம் இல்லையா, அந்த ட்ரையல் கேம் போட்டோம். அப்புறம் ஹிட் அடிச்சோன்னே நான் வந்து சும்மா ஒரு காய் போட்டு அப்படி இது பண்ணேன். அவர் எடுத்தோன்னே டபால்னு டக்குன்னு பாக்கெட்டு போட்டான். ஆனால் நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அப்புறம் என்கிட்ட வரும்போது மறுபடியும் ஒரு காயை போட்டு அப்படியே ஸ்லோ மறுபடியும் எடுத்தான், டக்குன்னு போட்டான். அப்புறம் உடனே அவங்க எல்லாம் கை தட்டுறாங்க பயங்கரமாக. ஏன்னா அவங்க அதுதானே எதிர்பார்த்துருக்காங்க, எப்படா பழனிசாமி வருவார், இவன் மண்ணை கவுவான் அப்படின்ட்டு. அப்புறம் நானும் பேசாமல் இருந்துக்கிட்டேன். அப்புறம் இன்னொரு ட்ரையல் ஆடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். பயந்துட்டாருல, இன்னொரு தடவை ட்ரையல் கேம் ஆடணுங்க. அப்புறம் செகண்ட் டைம் ட்ரையல் ஆடும்போதும் அப்பவும் நான் கவனித்தேன். அப்பவும் சிங்கிள் காயின் மட்டும் பர்ஃபெக்டாக போட்டுருந்தான். இதை நான் அப்சர்வ் பண்ணிட்டேன். இப்போ ஹிட்டு டாஸ் போட்டு ஹிட் அடிக்கலான்னு அடித்தோன்னையுமே நான் ஃபஸ்ட்டு என் கைக்கிட்ட இருக்கிற காயெல்லாம் விட்டேன். இந்த பாயிண்ட் கொண்டு அந்த பாயிண்ட் கொண்டு எது டபுள் பாயிண்ட் போதும் அடித்தேன். டபுள் பாயிண்ட் போய் விழுந்தோன்னே இப்போ அவன் டென்ஷன் ஆகிட்டான், கூட்டமே டென்ஷன் ஆகிட்டான். என்ன கைக்கிட்ட இருக்கிற காயின் விட்டு இந்த டபுள் பாயிண்ட் போடுறான். அப்புறம் அடுத்தது என்ன ஆட போகிறேன்னு
அடுத்து ஒரு காயை போட்டு இன்னொரு காய்க்கு ரூட்டு பண்ணேன், ஸ்ட்ரைக் ரூட்டு. எல்லாம் அப்படியே முழிக்க ஆரம்பித்தாங்க. இப்படியே ஆட ஆரம்பிச்சோன்னே அவன் நல்லா காயின் போட்டுருந்தான். டென்ஷன் ஆகி நர்வஸ் ஆகிட்டான். அப்புறம் பார்த்தா சரியாக காயின் விடுவில்ல. அப்புறம் நான் மெல்ல கொஞ்சம் யோசித்தேன், என்னடான்னா இங்கே பூரா இன்றைக்கி அவனை ஹீரோவை எதிர்பார்த்துருக்கான். ஸோ அவன் டென்ஷன் ஆகி சரி ஆட மாட்டேங்கிறான்னு சொன்னோன்னே நான் அப்படியே ஸ்லோ டவுன் பண்ணிட்டேன். இதில் என்னென்ன பந்தயம் கட்டுவோம், எல்லாத்துக்கும் சபைக்கே எல்லாத்துக்கும் அங்கே ரொட்டி பன்னு, இந்த ஸ்வீட் பன்னு, கேக்கு, காஃபி அப்படின்னு அந்த 15 பேருக்கான 15 பேருக்கு பந்தயம் கட்டுவோம். இது பந்தயம் கட்டி ஆடிட்டுருக்கோம். இப்போ நாம் எல்லாம் அடுத்து போடு ஆடும்போதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோ டவுன். கடைசியில் 29 எடுத்து தான் கேம் ஒன்று 28 ஆளுங்கிற லெவலில் ஆடி அப்புறம் லாஸ்ட்டில் வந்து நான் தோற்று மாதிரி நான் விட்டேன். அவன் ஜெயிச்சிட்டார். அப்புறம் உடனே அவங்க சபையில் எல்லோரும் கைத்தட்டல், ஏன்னா அவங்க ஆளு அப்படின்னு ஒன்று. அப்புறம் சபாஷ் பழனிசாமின்னு எல்லோரும் கை கொடுக்காங்க. இப்போ நானும் கை கொடுத்துட்டு அப்படியே வந்துட்டேன். அப்புறம் வந்து ஒரு டீ சாப்பிட்லாமா சார் அப்படின்னா, சாப்பிட்லாங்க. அப்புறம் உள்ளே போனோடனே டீ சாப்பிட்றதுனால அந்த பழனிசாமி எனக்கு கை கொடுத்தா அப்படின்னு, ரொம்ப தேங்க்ஸுங்க. என்னென்ன இல்லை நீங்கள் வேணுன்னே விட்டு கொடுத்தீங்க, அதுதான் நான் ஜெயிச்சு எனக்கு தெரியும். இல்லை நீ நல்லா இல்லை சார் எனக்கு தெரியும். ஃபஸ்ட்டு நீங்கள் 2 காயின் எப்படி டபுள் பாயிண்ட்டாக போட்டிங்க, அதுலேயே எனக்கு தெரியும் உங்கள் ஆட்டம் எப்படிங்கிறது தெரிஞ்சுட்டேன். ஆனால் எனக்கு எங்கள் ஆளுகள்லாம் எதிர்பார்க்குறாங்கிறதுக்காக நீங்கள் விட்டுட்டீங்க. நான் அப்படி இல்லை சார், ஒரு நாள் நான் ஜெயிக்கல, எனக்கு ஒவ்வொரு நாளும் அவங்க உங்களை ஒரு வாரமாக 10 நாளாக எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க. ஸோ அதனால் இங்கே வந்து உங்களுக்கு அந்த பேர் இதாகி போச்சுன்னு சொன்னால் நாள்லேருந்து எல்லோரும் உங்களை ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க. அதனால் அதை விட்டு கொடுக்கூடாதுங்கிறதுக்காக தான். அப்போ நல்லா ஆடுற ஆளுக்கு ஒரு டிஸ்கரேஜ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தா அவரும் நானும் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். ஏக் காவ்மே ஏக் கிசான் ரகுதாத்தா, அந்த பஞ்சாம் தான் அந்த கேரக்டர். அவன் அப்போ மில்லு வேலை பார்த்துருந்தான். அவ்வளோ க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் அப்புறம் நான் வந்து மில்லு வேலை பார்த்து 1200 ரூபா சம்பளத்தில் எத்தனை வருஷம் நீ வேலை பார்த்து என்ன உனக்கு வரப்போகுது அப்படின்ட்டு, நீ எங்கூட வாடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் கூப்பிட்டு வந்து என் ஆஃபீஸில் என்னோடய ஒர்க்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்து அப்புறம் இது போய் நாளை வேலை நடிக்க வச்சு, அதுக்கப்புறமா வந்து பெரிய அவரும் தீனா அந்த படங்கள்லாம் எடுத்தார், அஜித் வச்சு எடுத்தார், வேறு படங்கள்லாம் எடுத்து இது பண்ணாப்புல. ஸோ அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்படிங்கிறது வந்து அது சில நேரங்களில் அந்த லைஃப் லாங் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறதுக்கு வந்து அவ்வளோ இதாக இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து இப்போ இவங்ககிட்ட வந்து உட்காந்து இவங்க ஒவ்வொருத்தராக பேச 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 எனக்கு அதெல்லாம் அப்படியே மைண்டுக்கு வந்துட்டு இருந்தது. ஸோ உண்மையிலேயே அவங்களுக்கு சொல்கிறாங்க, இதில் ஸ்போர்ட்ஸில் நிறைய அப்டக்கிள்ஸ் இருக்குது, இதெல்லாம் அவங்க தாண்டி வரணும். பெண்கள்னாலே அப்டக்கிள் தான், பெண்கள் சாதாரண எல்லாத்துலேயும் தடை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆரம்பத்துலேருந்து. அதெல்லாம் நீங்கள் தாண்டி வர்றது அப்படிங்கிறது ஸ்போர்ட்ஸுக்கு மட்டுமல்ல, எல்லாத்துலேயும் தாண்டி தான் வந்தாகணும். அதுதான் உண்மையான நிலவரம். இன்றைக்கி அதை வந்து வந்துட்டுருக்காங்க. விஜய்க்கு வந்து ஃபஸ்ட்டு நான் கேமரா சான்ஸ் கொடுத்தேன் சின்ன வீட்டில். அப்போ எல்லோரும் சொன்னாங்க, அது ஒல்லியாக இருக்க அந்த புள்ள இதுக்கு போய் கேமரா சான்ஸ் கொடுக்குற ஃபஸ்ட் டைம் இது சரியாக வருமா அப்படின்னு. நான் சொன்னேன், அவங்க அப்பா ஒரு டைரக்டர், அவங்க அம்மா ஒரு ஆர்டிஸ்ட்டு, ஸோ பிளட்லேயே அது இருக்கு என் சினிமாங்கிறது. அதனால் அசோக் குமாருங்கிறது அவ்வளோ பெரிய கேமராமேன். ஸோ குருநாதரும் இவ்வளோ திறமையான ஆளுங்கும்போது நிச்சயமாக மிஸ் ஆகாது, அதனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த விஜய் வந்து ஃபஸ்ட் டைம் கேமராமேன் நான் இது பண்ணேன். அந்த பொண்ணு கேமராவில் வந்து பண்ணி இது பண்ணதை விட அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ சரிக்குமான அந்த இது இருக்க அதுக்கே அவள் தான் இன்சார்ஜ், மெயின் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்டு விஜய் தான். ஸோ இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் வந்து சொல்லும்போது பார்த்தா எனக்கு விஜய் அப்படி இப்படின்னு நான் சொல்லும்போது பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப ஆச்சரியமாக. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பொண்ணு வந்து இதில் இல்லைன்னா கூட அது, அது இல்லைன்னா அது அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஸ்போர்ட்டிவாக வந்து அவள் வந்து அவ்வளோ டேலண்ட்டாக எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ அதனால் பெண்கள் அவங்க நினச்சா எதை வேணாலும் செய்ய முடியும், சாதிக்க முடியும். அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலையில் பேரண்ட்ஸ் இப்போ அந்த பொண்ணு சொல்லும்போது ரொம்ப பெருமையாக இருந்தது. ஆர்த்தி, எனக்கு எங்கள் அப்பா அம்மா தான் சப்போர்ட்டு அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்க பார்த்து ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லியிருந்தோம்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. ஆனால் அவங்க வந்து இல்லைம்மா உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா பண்ணு, அதுக்கப்புறம் நடிக்கணுமா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதத்துலையும் என்கரேஜ் பண்ணது அப்படிங்கிறது இருக்கு, அது ஒரு பெரிய சமாச்சாரம். ஸோ இவங்கெல்லாம் பண்ணும்போது இதெல்லாம் சந்தோஷமாக இருக்குது. அதே நேரத்தில் இன்னொன்று நினைப்பேன்,
இந்த கராத்தே குங்ஃபூ இந்த மல்யுத்தம் இதில் இருக்கிறவங்கள போய் இப்போ நான் என்கரேஜ் பண்ண முடியாது. ஏன்னா இவ்வளோ கல்யாணம் ஆகுமாங்கிறது ஒரு சின்ன சந்தேகம் வந்துடும். ஏன்னா இதில் எப்படி ஓடினாலும் எப்படி பண்ணாலும் கல்யாணம் பண்ண வர்றவன் பயப்பட மாட்டான். ஆனால் கராத்தே கெட்டிக்காரி மல்யுத்தத்தில் கெட்டிக்காரனா கொஞ்சம் யோசிப்பா, பொண்ணு பார்க்க வர்றதுலேருந்தே அவனுக்கு ஒரு டவுட்டு. ஸோ அவங்க தான் கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா ஒரு மலையாள படம் பார்த்தேன், உண்மையில் ரொம்ப ரசித்தேன். என்னோட டைப் கேரக்டரைசேஷன் அந்த ஹீரோ அவர் கொஞ்சம் பந்தாவா ஒய்ஃப்கிட்ட ஓயின்னு சொல்லிட்டு இந்த சின்ன வீட்டில் நான் பண்ணுற மாதிரி பயங்கரமாக எல்லாம் பண்ணிட்டு இருப்பான். அப்புறம் இவர் கொஞ்சம் கராத்தே வேற கற்றுருப்பார். அதனால் அந்த பொண்ணுக்கிட்ட ஏதாவது பேசும்போது அப்படின்லாம் அடிப்பார். அது பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் ஒரு தான் அப்படின்னு பிளாக் பண்ணும். பிளாக் பண்ணுறியா அப்படி இப்படி அடிப்பார். மறுபடியும் பிளாக், ஓ பிளாக் எல்லாம் பண்ண தெரியுமா, அடிச்சுவியா நீ என்ன, மறுபடியும் 2 தடவை தட்டி விட்டு ஒரு அடி அடிக்கும். அவ்வளோதான், அப்செட் ஆகிடுவான். அப்புறம் போய் இல்லை என்ன இவன் கராத்தால் இப்படி இருக்காளே அப்படின்ட்டு இவன் போய் மறுபடியும் கொஞ்சம் பயங்கரமாக ரெடி ஆவான். ரெடி ஆகிட்டு அப்புறம் ஒரு நாள் வந்து யாரும் வீட்டில் இல்லாத நேரத்தில் இப்போ வா, அவள் வேண்டாங்கன்னு இப்போ வா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபைட்டு. அப்புறம் பார்த்தா அடித்தா ரோட்டில் வந்து விழுவான். எல்லாம் வீட்டுக்கு வரவங்கெல்லாம் பார்த்தா அங்கே ஏதோ தேடுற மாதிரி அப்படியே ப்ரிட்டன் பண்ணிட்டு இருப்பான். அந்த படம் அவ்வளோ நல்லா இருந்தது. அது வந்து விஷயம் தெரியாமல் அவன் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வம்பு இழுத்து அப்படி மாட்டிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே நம்ம ஊரில் வந்து வேறு எந்த ஸ்போர்ட்ஸுனாலும் ஓகே, இந்த அமெரிக்கா மாதிரி ஆளுகிட்ட அப்படின்னு சொன்னோம்னா கல்யாணம் முக்கியதுக்கு முன்னால் தெரியாமல் இருந்தால் பரவாயில்ல, தெரிஞ்சுட்டே முக்கியது அது அவன் உண்மையிலேயே ஆம்பளை தைரியசாலி. ஏன்னா பின்னால் என்ன நடக்கும் தெரிஞ்சுட்டு அவன் ஓகேன்னு தாலிக்கிட்ட ரெடியாக. அதனால் பெண்கள் எல்லாருமே சாதனையாளர்கள் தான். நிறைய விஷயங்கள் நிறைய பேர் நிறைய சாதனை பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இந்த படத்தில் வந்து உண்மையான சாதனையாளர்கள் வந்து நடிக்க வச்சு சதீஷ் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஒரு தயாரிப்பாளராக இல்லாமல் அவரே ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் இருந்ததுனால தான் உண்மையிலேயே அது ஒரு டெடிக்கேட்டாக இதை வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அவர் இதில் கண்டிப்பாக இதில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த படத்தினுடைய சக்ஸஸ் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல லைஃப் கொடுக்கணும்னு சொல்லி என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த பிரபஞ்சத்தில் பெண்கள் ஒரு அற்புதமான அழகின் ரகசியம். கருவறை தொடங்கி கல்லறை வரையில் கனவுகளை துரத்துபவள். தூக்கிவிடவும் தோள் கொடுக்கவும் வெற்றி மாலைகள் சூட சூழ்ச்சி முறியடித்து முன்னேற ஷில்பா போன்ற உந்து சக்திகள் ஒவ்வொருவருக்கும் தேவை. சிங்கப்பெண்ணே ரியல் கோச் போல ரியலாக வந்த ஷில்பா மஞ்சுநாத் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த மேடை மேலே இன்னொரு கேரக்டர் இன்னொரு மூவி கூட உங்களை முன்னாடி வந்துட்டு பேசுகிறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிட்ருக்கு. அண்ட் சிங்கப்பெண்ணே இந்த மூவி கதை கேட்கும்போது டைரக்டருக்கு நான் கேட்டேன், ஹூ இஸ் சிங்கப்பெண்ணே இன் திஸ் ஃபில்ம். டைரக்டர் வாஸ் லைக், நீங்கள் கதையாக கேளுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் யார் சிங்கப்பெண்ணேன்னு. ஸோ சிங்கப்பெண்ணே இஸ் அ சப்ஜெக்ட். இது யார் இல்லைன்னு இல்லை, சிங்கப்பெண்ணே இஸ் அ சப்ஜெக்ட். எல்லாரும் வீட்லேயும் ஒரு சிங்கப்பெண்ணே இருப்பாங்க. அது நாங்கள் எப்படி பார்ப்போம், அது எப்படி நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், அதுக்கு மேலே தான் இந்த சப்ஜெக்டே இருக்குது. அண்ட் சிங்கப்பெண்ணே எனக்கு ஒரு பர்சனல் கனெக்ஷன் இருக்குது. I'm a sports person. ஸோ நான் ஐம் அ வாலிபால் பிளேயர், ஐம் அ நேஷ்னல் வாலிபால் பிளேயர். ஸோ இது ஒரு ஸ்போர்ட்ஸ் கண்டென்ட் நான் இருக்கனால எனக்கு ஒரு யூனோ வென் நீங்கள் ஒரு ஸ்போர்ட் பேக்ரவுண்டில் வரும்போது நீங்கள் இப்போ கூட அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் விளையாடணும் போது உங்களுக்கு அந்த ஒரு யூல் கோ டவுன் த லேன், அந்த ஒரு மெமரி லேனில் அந்த குழந்தை உங்களுக்கு ஞாபகம் வரும். ஸோ ஐ ஃபெல்ட் that when Satish reminded me that you're going to play this in the madri character ko enakku I got to know what kind of a hurdles I'm going to face. I know that after 6 months na endha character edukka mudiyadu because as he mentioned that I'm going to be super tanned and idu or normal movie ah or simulator la pandradilla or real or ground la veil la and you have to have all kind of troubles and adellame irukko, you have to do it and I felt like why not.
ஸோ நான் பண்ணலைன்னா இன்னும் யார் பண்ண போகிறாங்கன்னு ஐ செட் எஸ் ஐ வாண்ட் டு டூ இட். ஸோ இந்த மூவியில் நாங்கள் ட்ரையத்லான் பற்றி பேசுகிறோம். ஸோ when Satish narrated the script, I said, okay, it is a normal or swimming, cycling, இதெல்லாம் இருக்கும். பட் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த ஷூட் வந்துட்டு எனக்கு எக்ஸாம்பிள் காமித்தாரு. எப்படின்னா ஒரு லைவ் ஸ்போர்ட் நடந்துட்டுருக்கு, அங்கே ஷூட்டிங் பண்ணிட்டுருக்கோம். அண்ட் நான் நினச்சேன் ஒரு இதெல்லாம் போட்டுட்டு ஃபில்டரில் போட்டுட்டு எடுப்பாருன்னு. சதீஷ் இஸ் லைக் ரன் ஆர்த்தி போனால் ஐ மீன் ஷீ இஸ் ரன்னிங், ஷீ இஸ் ஸ்விம்மிங் அண்ட் ஷீ இஸ் சைக்கிளிங். நான் கூட அவளை பின்னாடி ஐ ஹாவ் டு கோ ரன், ஐ எம் நாட் சப்போஸ் டு டச் ஹர் பிகாஸ் அது ஃபவுல் ஆகிடும். அண்ட் சதீஷ் ஐம் லைக் சதீஷ் வாட் இஸ் ஹேப்பனிங். தென் that was a real event. And the real event la naanga evlo camera vechittu Egambaram sir is like behind me, I am front, Aarti is running front. Whenever Aarti is coming for the second round na avul kuda oduno. And it was sunny, it was somewhere around 1 o'clock. Shooting finish our time la I said I think I'm not well, I think I'm feeling pukish. And when I went home na sonne Satish, today what happened today, every day ipdi da irukuma, this is just an example Shilpa, and what about Aarti, is she fine? And he's like, Aarti just won the medal and she's going for the next event. I was like, what is she? That is humanly impossible, trust me, humanly impossible. So appo enakku or idea vandadu enna, not an idea, triathlon is a mad marathon. You need to have endurance, you need to have that stamina and the nutrition and the equipments. So I think Aarti, you're very lucky because you know and the triathlon cycle vandittu it will cost nearly 1 lakh, minimum 1 lakh. Okay, so underprivileged and people from a very background vandittu அது அஃபோர்ட் பண்ண முடியாது. அண்ட் ஈவன் இஃப் தே கேன் அஃபோர்ட் தேல் பி லைக் பொண்ணுக்கு எதுக்கு இந்த 1 lakh ஒரு சைக்கிள் கொடுத்துட்டு நாளைக்கு என்ன பண்ண போகிறா, அதில் லைஃப் என்ன இருக்கோ, இப்படி தான் ஒரு ஸ்போர்ட்டாக யூனோ திங்க் பண்ணுறாங்க. பட் வி ஆர் பிட்டிங் ஃபார் ஒலிம்பிக்ஸ் டுடே. அந்த மாதிரி ஒரு காலத்துக்கு வந்திருக்கோம். 2036 2040 நாங்கள் ஒலிம்பிக்ஸ் பிட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் we can have sports as a career. So I would love and ask and request every parent to support their kids. And நீங்க ஒரு உங்களோட டாட்டர்ஸுக்கு ஒரு உலகம் ட்ரீம் பண்ண முன்னாடி நீங்க ஒரு கிரியேட் பண்ணுங்க. ஸோ அப்போதான் அவரோட ட்ரீம்ஸ் ஃபுல்ஃபில் பண்ண முடியும். அண்ட் ஈவன் த ஸ்போர்ட்ஸ் கூட நாங்கள் பார்க்கும்போது how many of us know female cricketers? We talk so much about Virat Kohli. I'm a fan of MS Dhoni, so yeah. But how many people know female cricketers? So we still lack in promotion. We don't promote them. We don't pay them in equal. So இது நடந்துட்டே போயிட்டு இருக்கு and நாங்க பார்க்கதா இருக்கோம். So that is the reality, ground reality of it. So பேசிக்ஸா நாங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பேரியர் பிரேக் பண்ணணும்னா ஒரு ஸ்டார்ட்லேருந்து ஃபர்ஸ்ட் ட்ரை டு இந்த ஸ்போர்ட்ஸ் உலகத்திலே அவரோட விக்டரியாக ஃபர்ஸ்ட்டு கொண்டாடலாம். ஸோ தட்ஸ் அ பேசிக் திங் வி கேன் டூ. அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் சதீஷ் ஃபார் இந்த விமன் எம்பவர்மெண்ட் சப்ஜெக்டை வந்துட்டு ஒரு படமாக அவர் எடுத்துட்டு அவருக்கு தெரியும் அவரோட பேட்டிலே செப்பரேட்டாக இருந்தது. He fought his battle. We've come here to release this movie because he had his own battles. He took this long. I really thank you for giving me this subject. And women empowerment has nothing to do with man and women competition illa. நம்மால என்ன பண்ண முடியும், நம்மால என்ன சாதிக்க முடியல, அது நமக்கு பண்ண விடுங்க. That is what we all ask for. Thank you. தேங்க்யூ ஷில்பா. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் 60 பாடல்களுக்கு மேல் வெற்றி பாடல்களாக கொடுத்தவர் சிங்கப்பெண்ணே, வில்லேஜ் சாங், மோட்டிவேஷனல் சாங் என்று அத்தனை பாடல்களும் அழகாக நடனம் அமைத்து கொடுத்த விஜி அவர்களை பேச அழைக்கிறோம். மேடையில் இருக்க அனைவருக்கும் வணக்கம், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிங்கப்பெண்ணே இந்த டைட்டில் பண்ணுறதுக்கே ரொம்ப புல்லரிக்குது சார். நிஜமாவே ரொம்ப தேங்க்ஸ் சொன்னோம் சதீஷ் சாருக்கு. நான் எப்படி இதுக்குள்ளே வந்தேன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம்
நான் மீட் பண்ணும்போது இந்த படத்தோட டைட்டில் எனக்கு சொல்லல, கதை சொன்னாங்க. கதை சொன்ன பிறகு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, இந்த மாதிரி விஷயம். நான் சொன்னேன், சார் இதில் டான்ஸ் எங்கே சார் இருக்குது, இதில் டான்ஸ் எங்கே பண்ண போகிறேன்? இல்லை மேடம், உங்களுக்குன்னு ஒரு இது கொடுத்துருக்கோம், அவங்க வந்து பியூபர்ட்டி ஆவாங்க, அதில் ஒரு சாங் பண்ணோம். அதில் ஓகே சார், அவங்க ஆடுவாங்களான்னு கேட்டேன். அவங்க ஆடவே மாட்டாங்க. அவங்கள ஆட வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம். டெய்லி ஷூட் முடிச்சு மறுபடியும் ரிஹர்சல், ஷூட் முடிச்சு மறுபடியும் ரிஹர்சல், ஷூட் முடிச்சு மறுபடியும் ரிஹர்சல், அப்படி தான் டெய்லி இந்த சாங் எடுத்தோம். அண்ட் அந்த ட்ரையத்னால் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம சும்மா வந்து இதை பார்த்துட்டு ரொம்ப ஈஸின்னு நினச்சிருக்கோம். ஆனால் ஒரு ஒரு ஷாட்டும் எடுக்கும்போது அந்த ஆர்த்தியோட கஷ்டம் வந்து கண்ணில் தண்ணி வரும். அவங்க பாட்டுக்கு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் எத்தனை ஒன் மோர் சொன்னாலும் திருப்பி அவங்க ஸ்விம் பண்ணுவாங்க. எத்தனை வாட்டி நீங்கள் ஒன் மோர் பண்ணாலும் அகெயின் ஷி வில் நாட் லூஸ் அவர் எனர்ஜி. அது சும்மாவே கிடையாதுங்க, நிஜமாவே ஒரு பொண்ணா அந்த பொண்ணு வந்து நிஜமாவே வேற லெவல். இன்னைக்கு கூட நான் வந்தோடனே என்ன ஆர்த்தி என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இப்போதான் மேடம் சில்வர் மெடல் வாங்கினேன் லாஸ்ட் வீக் அப்படின்னா, என்னையா ரொம்ப சாதாரணமாக பொட்டிக்கடையில் போய் ஒரு பொட்டலம் வாங்குற மாதிரி சொல்கிறாங்க. அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. அண்ட் அவங்களோட சைக்கிளை அவங்களே எடுத்து அவங்களே டிஸ்மேண்டில் பண்ணி அவங்களே திருப்பி போடுறது தான் அவங்களோட டேலண்ட்டு. அதை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா அது சாதாரண சைக்கிள் கிடையாது, அப்படி ஒரு கஷ்டமான ஒரு சைக்கிள். ஸோ அதில் வந்து நாங்கள் மெரினாவை சுற்றி 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 எடுக்கிறோம். அண்டு ஒரு கஷ்டமான ஒரு லொக்கேஷன் கூப்பிட்டு போனார் சதீஷ் சார். அந்த லொக்கேஷன் வந்து நிஜமாவே நிற்க கூட முடியாது, அப்படி வெயில் அடிக்கும். அதில் சதீஷ் சாரோட சன் ஆர்த்தி, இன்னும் 2 பேர் அசிஸ்டன்ட் டைரக்டரோட பையன், இன்னும் 2 பேர். இதில் வந்து நாங்கள் டேக் எடுத்துகிட்டே இருக்கோம். அவங்க ஓடுறாங்க திருப்பி வர்றாங்க, ஓடுறாங்க திருப்பி வராங்க. 4 பேருமே கொஞ்சம் கூட டயர்ட் ஆகல. அந்த பசங்களோட எனர்ஜி வந்து வேற லெவல். அந்த அளவுக்கு அந்த பசங்களுக்கு அவ்வளோ ட்ரைனிங் பண்ணி சதீஷ் சார் இவ்வளோ தூரம் மோட்டிவேட் பண்ணி இங்கே கூட்டு வந்திருக்காரு. அண்ட் நிஜமாவே இந்த கார்த்தியோட ஒரு கதை கேட்டேன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்களோட மீட் பண்ணும்போது. ரொம்ப அழுதுட்டேன் நான். ஏன்னா அவங்க சாரி அந்த பொண்ணு அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க இந்த இடத்து வரத்துக்கு. அதை கேட்டோன்னே ரொம்ப சென்சேஷனாக ஆயிடுச்சு, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கு. உண்மையாகவே அந்த பொண்ணு வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கோல்டு மெடல் சில்வர் மெடல் வாங்குறது எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு ஹீரோயினா என்னென்னமோ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக எழுதி போடுவாங்க. ஆனால் அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கான்றது நிஜமாவே அந்த பொண்ணு தனியாக நீங்கள் பேட்டி எடுத்தீங்கன்னா தெரியும் அவள் எவ்வளோ அடல்ட்ஸை தாண்டி வந்திருக்கான்னு. ஸோ அந்த விஷயத்த கண்டிப்பாக வந்து சதீஷ் சார் இந்த படத்தில் ஒரு பாயிண்டாக சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த படத்தில் நான் பண்ணதுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சதீஷ் சார். இந்த சிங்கப்பெண்ணே வந்து மது மேமோட ஒரு இன்ஸ்பிரேஷன் எனக்கு நிஜமாவே கிடைச்சிது. ஏன்னா அவங்கள பார்த்து அதுக்கப்புறம் நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா நாங்களும் சினிமாவில் வந்து சாதாரணமாக வரல, கஷ்டப்பட்டு டான்ஸராக ஒர்க் பண்ணி பேக்ரவுண்ட் டான்ஸராக இருந்து அசிஸ்டண்ட் ஆகி டான்ஸ் மாஸ்டர் ஆகி இன்னைக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் இன்ஸ்டாவில் எவ்வளோ ஃபாலோஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க ப்ரொடக்ஷனில். சார் கஷ்டப்பட்டு வந்தேன் சார், 22 வருஷம். இட்ஸ் நாட் ஈஸி. 13 வயசில் நான் டான்ஸர் ஆனேன். 13 வயசில் எங்கள் வீட்டில் கஷ்டம்னு சொல்லி நான் டான்ஸர் ஆனேன். ஒரு 20 வயசில் நான் வந்து அசிஸ்டண்ட் ஆனேன். 30 வயசில் நான் மாஸ்டர் ஆனேன். நான் இத்தனை வருஷம் நான் ஒர்க் பண்ணி வந்தால் இன்னைக்கு ஒரு கம்பெனியில் என்ன கேட்குறாங்க, உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் எவ்வளோ ஃபாலோவர்ஸ்? சார் இன்ஸ்டாகிராம் ஜஸ்ட் 1 minute வீடியோ, இட்ஸ் a 30 second வீடியோ. அந்த 30 second வீடியோவில் எங்கள் கஷ்டம் என்ன சார் தெரிய போகுது? சத்தியமாக தெரியாது. ப்ளீஸ் இதை வந்து இன்ஸ்டாகிராம் இஸ் டிஃப்ரெண்ட், அது சோஷியல் மீடியா மட்டும்தான். அவங்கள வந்து சாங் எடுக்க சொன்னீங்கன்னா ஒரு நாள் கஷ்டப்பட்டு வெயிலில் சாங் எடுக்க சொல்லுங்க, ஒரு நாளில் சாங் முடிக்க சொல்லுங்க. சத்தியமாக முடியாது. ஏன்னா எங்களுக்கு தெரியும் அந்த ஒரு நாளில் எப்படி சாங், எந்த இடத்துல ஷார்ட் வச்சா எந்த இடத்துல வந்து நாங்கள் ஃப்ரேம் வச்சா எப்படி முடிக்க முடியும்னு எங்களுக்கு தெரியும். அண்ட் ஏகாம்பரம் சார் நிஜமாவே ஹேட்ஸ் ஆஃப் டீம். அந்த மாதிரி ஒரு கேமராமேன் வந்து நிஜமாவே பார்க்க முடியாது. எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காருன்னு எங்களுக்கு தெரியும். அந்த 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 ஈவெண்ட் நடக்கும்போது சார் சொன்னார், சதீஷ் சார் சொல்லி தான் தெரியும், ஏன்னா நான் அந்த ஈவெண்ட்டில் இல்லை. அந்த ஈவெண்ட் நடக்கும்போது கேமரா ஷிஃப்ட் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தாங்க. நிஜமாவே வேறு யாராக இருந்தாலும் அந்த அளவுக்கு பண்ணுவாங்கன்னு தெரியல. இவரோட அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ண சதீஷ் சார்னு வந்து அவர் எங்கள் கூட ஒர்க் பண்ணார். ஒரு நாள் கிளாஷ் ஒர்க் வந்து பண்ணார், ஒரு 2-3 நாள் கிளாஷ் ஒர்க் பண்ணார். அவரையும் சும்மா விடல, எங்கள் கூட மலையை ஏறணும் இறங்கணும். எப்படி நாங்கள் மட்டும் ட்ரைனிங், ஆர்த்தி மட்டும் ட்ரெயின் பண்ணல, எங்கள் கூட வந்து எல்லாரையுமே நாங்கள் ட்ரெயின் பண்ணி தான் இருந்தோம். ஸோ இந்த சிங்கப்பெண்ணே டெஃபினட்டாக எல்லா சிங்கப்பெண்ணுங்களுக்கும் போய் சேரும். எல்லாருமே வீட்டில் இருக்கவங்க எல்லா பொண்ணுங்களுக்கும் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசையை கண்டிப்பாக வெளியே கொண்டு வந்து
எங்களை மாதிரி கஷ்டப்பட்டு மேலுக்கு வந்தவங்களையும் நல்லபடியா உயர்த்தி வாழ வைக்கணும்னு கேட்டுக்கிறேன். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். ஓடும் நதி ஓட்டமாய் இலக்கை நோக்கிய வேகம், படத்திற்காக ஓடாமல் உண்மையாக ஓடி ஜெயித்தவர், சிங்கப்பெண்ணே சீறி பாயும் ஆர்த்தி, பூமியை வெல்ல பூகம்பமாய் புறப்படு. வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் இந்த தங்க பெண்ணை. வாங்க. குட் ஈவினிங் டு ஒன் அண்ட் ஆல் ப்ரெசென்ட் ஹியர். இந்த ஸ்டேஜில் வந்து நான் நிறைய பேருக்கு தேங்க் பண்ணேன். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஒரு கேர்ள் வந்து ஸ்டடீஸ் முடிச்சோன்னே என்ன பண்ணுவாங்க, ஒன்று வந்து ஜாப் போன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து மேரேஜ் பண்ணி போன்னுவாங்க. பட் மை பேரண்ட்ஸ் கேவ் மீ தேர்ட் ஆப்ஷன், என்னன்னா போய் விளையாடு, போய் ஸ்போர்ட்ஸ் பண்ணுன்னு. ஐ ரியலி லைக் டு தேங்க் மை ஃபாதர், மதர் அண்ட் மை பிரதர். ஏன்னா அவங்க சப்போர்ட் இல்லாமல் நான் வந்து இங்கே நிற்கவும் முடியாது. ஏன்னா ஸ்போர்ட்ஸ்க்கு அலோவ் பண்ணது, என்னை சப்போர்ட் பண்ணுது ஃபினான்ஷியலாகவும், என்னை ஆக்டிங்க்கு சப்போர்ட் பண்ணது எல்லாமே மை மாம் அண்ட் டேட் தான். அண்ட் நெக்ஸ்ட் ஐ வாண்ட் டு தேங்க் டைரக்டர் சதீஷ் சார். எனக்கு இன்னமும் நம்ப முடியல எப்படி வந்து அவர் என்ன சூஸ் பண்ணாருன்னு. பிகாஸ் நான் பாட்டு ஸ்போர்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் அகாடமியில். 2 to 3 டைம்ஸ் வந்து அவர் அகாடமி வந்து பார்த்தாரு. அண்ட் ஹி வெண்ட் ஆஃப். அப்புறம் என் கோச் தான் சொன்னார், உனக்கு ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு கேட்டார். ஓகே சார், நானும் இது சைட் ரோல் இருக்கும், ஓகே அத்லீட்ஸ் ரியல் அத்லீட்ஸ் தேவைப்படுறாங்கன்னாரு. சரி ஓகே சார் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் என் பேரண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு அவர் ஆஃபீஸில் பேசினார். அவர் ஆஃபீஸில் பேசினதுக்கப்புறம் 2 days வந்து நாங்கள் வந்து எல்லாமே ரொம்ப ஷாக்டாக இருந்தோம். வீட்டில் என்ன பண்ணுறதுனே தெரியல. பிகாஸ் மீடியா சைடில் வந்து சுத்தமாக வந்து எந்த லிங்க் டச் எதுவுமே கிடையாது. ஃபுல்லாக ஸ்டடி ஸ்போர்ட்ஸ்ன்னு இருந்த எனக்கு வந்து மீடியா அப்போ தான் இன்ட்ரடியூஸ் ஆகுது. ஸோ பேரண்ட்ஸும் வந்துட்டு கேட்டாங்க, ஓகே உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, நடிக்க ஆசை இருக்கா அப்படின்னாங்க. சரி ட்ரை பண்ணுறோமா அப்படின்னு. ஸோ மாம் வந்துட்டு அலோவ் பண்ணாங்க, போ சரி ஆக்ட் பண்ணு, டூ யோர் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சார் தேங்க்யூ சார். என்னை வந்துட்டு மூவியில் இன்ட்ரடியூஸ் பண்ணி, அதுவும் யாரும் நியூவாக வரவங்களுக்கு லீட் ரோல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஃபஸ்ட்டு வந்தோடனே வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது தேங்க்யூ சார். அப்புறம் ஷில்பா மேம், லைக் ஷி வாஸ் அ சிஸ்டர் டு மீ. இந்த மூவியில் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து டிப்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், சரி எப்படி ஆக்ட் பண்ணணும், எப்படி கேமரா முன்னாடி பிஹேவ் பண்ணணும், எப்படி இது ஏன்னா 2 months வந்துட்டு ஆக்டிங் லேர்ன் பண்ண முடியாது. ஸோ மேம் தான் ஃபுல்லாகவே, இந்த சைட் மேம் இன்சைட் சார் 2 பேருமே சப்போர்ட் பண்ணி கூப்பிட்டு போனாங்க மூவி ஃபுல்லாகவே. ஏகாம்பரம் சார் ஆல்சோ எப்படி எல்லா ஷார்ட்ஸுமே எனக்கு எப்படி நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சொல்லி கொடுத்தாரு. எவ்ரிபடி இன் திஸ் ஃபிலிம் ஐ ஆல்சோ லைக் டு தேங்க் பிரேம் சார், சந்திரன் சார், மேம் எக்ஸ்பெஷலி மேம். என் மேம் சொல்கிறாங்க நான் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கேன். மேமோட எனர்ஜி தெரியாது. செட்டில் இப்படி போவாங்க அப்படி போவாங்க, டான்ஸ்லாம் வந்துட்டு மேம் பயங்கரமாக சொல்லி தருவாங்க. ஃபுல்லாக மேம் பார்க்கணும் செட்டில். தேங்க்யூ மேம். அண்ட் ஐ ஆல்சோ லைக் டு தேங்க் இந்தியன் ட்ரையாத்லான் அகாடமி என்னை சப்போர்ட் பண்ணி மூவி ஆக்ட் பண்ண அலோவ் பண்ணதுக்கு. இந்த மூவியில் நடிச்சிருக்க எல்லாருமே வந்துட்டு ரியல் அத்லீட்ஸ், என்னோட டீம்மேட்ஸ், என்னோட கூட ட்ரெயின் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து அன்றைக்கி மூவி செட்டில் வந்து ரியலாக ஆக்ட் பண்ணாங்க, ரியலாக வந்து ட்ரையாத்லான் பண்ணாங்க. அதை அப்படியே சார் வந்து அப்படியே கேப்சர் பண்ணி லைவாக வச்சுருக்காரு மூவியில். ஐ டிட் மை பெஸ்ட். எனக்கு வந்து ஒரு ரோல் கொடுத்தா எனக்கு வந்து அதோட 100% கொடுக்கணும். ஐ டிட் மை பெஸ்ட். என் எஃபர்ட்ஸ்க்கு வந்து இந்த மூவி பெரிய சக்ஸஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ லைக் டு தேங்க் எவ்ரிபடி இன் திஸ் ரூம். எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் விஷஸ் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்மா. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். வாசல் வரை வந்து போகும் வானவில் நினைவுகள். போலியோவால் பாதிக்கப்பட்டவர் அடுத்தடுத்த துறைகளில் தன்னை ஆயத்தமாக்கினார். தன்னம்பிக்கையை வைத்து பயத்தையும் தயக்கத்தையும் தூக்கி வீசி வெற்றியை வீடு வரை எடுத்து வந்தவர். கண்ணீரை தண்ணீரால் மிதந்தவர். உலக நாடுகளில் உச்சரிக்கும் பெயரானார். பாரா ஸ்போர்ட்ஸ், ஸ்விம்மிங், வீல்சேர், பாஸ்கெட்பால் என்று அத்தனையிலும் அடித்து நொறுக்கும் த கான்ஃபிடென்ட் லேடி மாதவி லதா அவர்களை பேச அழைக்கிறோம். Respected dignitaries on the stage and off the stage. At the outset, I would like to congratulate Satish sir and the entire team for making such a decent film. Though it's his first movie with regard to direction, but we don't feel like that. ஒரு scene கூட இது வேஸ்ட் அந்த மாதிரி இல்லை. Such a tight screenplay and coming to this theme, sports. You know, in our society right now, many people are playing games on the laptops or mobiles. So unfortunately, that is the situation we are seeing. So these type of movies are required to motivate youngsters and parents particularly. Otherwise, if you see, many of the parents are
telling, pushing their children, you study this. Okay, studies are required, but at the same time, sports are also very, very important. That I realized personally. So I would like to thank Satish sir for bringing me into this picture, and it's a great support for the movement which I started. Yes, we too can. So the objective of the movement is to encourage my fellow persons with disabilities to enter into sports, because I realized the importance of sports. Whatever I am telling, it's not for persons with disabilities, it's for everyone. I never thought that once upon a time Madhavi and sports can join together. I thought that both are different worlds. So both are different worlds, that's what I thought, because everyone told in my childhood, please don't go to stadium or any sports arena when players are playing. If they fall on you, you may get injured. Even my parents also thought like that. They encouraged me to study, though I came from a remote village with severe disability and from a lower middle class family. Though these things are considered in the society as negative points, but in my case, though all those things are there, today I am here because of my parents. They know the value of education, so they encouraged me, and they never knew that sports, I can also participate in sports. In 2007, when doctor told my lifespan would be 1 year due to not having much physical activity, I was a bright student. I could enter into banking sector. Right now I am working as associate vice president in MNC Bank. But never anyone thought that I can also participate. Because of my disability, they thought like that. But when doctor told my lifespan would be 1 year, we didn't have any other choice, because surgery only he suggested, and success chances he told very minimal. Luckily at that time, one physiotherapist, Anand Jyoti, he suggested hydrotherapy. At that time everybody thought how a person like Madhavi can enter into water. But because of his support and his encouragement, I could enter into the water. Then I realized that this is the best place for me, because underwater, due to water buoyancy, suppose outside our weight is 100 kgs, inside we feel 25 or 30 kgs. So that is why immediately the moment I entered into water, I got relief from pain. The muscles and the bones got relaxation. So after that I learnt on my own, because coaches were not ready to teach a person like me. They didn't know at that time. So then I learnt swimming on my own. Later I participated at national championship and became a national champion at the age of 40 years. So after realizing all these benefits, I started this SV2Can movement. And earlier in BBC, when they interviewed me for International Yoga Day, I did so many yogasanas underwater. So I saw that in that BBC, when they shared that link on social media, I saw so many comments from people from different countries saying that why are you posting this type of false videos? Is it possible for any disabled person to do these things? Don't do that one, it will be dangerous. Like that, these type of comments were shared by many people. Here entire our Singapenni crew is here. They witnessed my swimming. So whatever you are going to see in the movie, I only did that one. It is possible. Only thing that awareness should come. I am sincerely hoping this movie will bring that awareness, not only sporting, encouraging sporting culture in the society in general, but also particularly for persons with disabilities. They can participate in sports. And I am telling you how much I thought that earlier also I was confident, I was driving, I was working, I'm working in a bank. But after participating in these sports only, I got the confidence to come into social life. I started along with some other like-minded people, Paralympic Swimming Association of Tamil Nadu, Wheelchair Basketball Federation of India, and both when we started, more women were there in that committee. It's you all know, those who are into sports, Sir Chandrasekhar sir, you know how many women are there in these Olympic sports associations.
in Olympic itself it's situation like that, but in Paralympics we started like that. So I'm very happy this movie is going to be released on International Women's Day. This will, I hope, will encourage more women to come into sports. Once again, thank you so much, sir, and our entire crew. I am sincerely hoping you will get, this film will get many awards. Thank you so much. Thank you. அனைவருக்கும் வணக்கம். சிங்கப்பெண்ணே படத்தினுடைய இயக்குனரும் தயாரிப்பாளருமான ஜேஎஸ்பி சதீஷ் அவர்களே, மேடையில் வீற்றிருக்கின்ற இயக்குனர் பாக்கியராஜ் சார் அவர்களே, மற்றும் சிங்கப்பெண்ணே படத்தினுடைய கலைஞர்களே, இங்கே வருகை புரித்திருக்கின்ற செய்தி மற்றும் ஊடகத்துறை நண்பர்களே, சிங்கப்பெண்களே, உங்களை அனைவரையும் வருக வருக என வரவேற்று என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த படம் கதை உருவானது எனக்கும் நண்பர் சதீஷ் அவர்களுக்கும் கடந்த 15 ஆண்டுகளாக பழக்கம் உண்டு, நெருங்கிய நண்பர்கள். நான் ஒரு நீச்சல் குளத்திலே பயிற்றுநராக பணிபுரிந்து கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னிடம் நீச்சல் பழகுவதற்காகவும் ஸ்விம்மிங் பண்ணுவதற்காகவும் அங்கே வருகை புரிந்திருந்தார். நான் பயிற்சி அளித்துக் கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருப்பார். 2 பேரும் பயிற்சி முடித்த பிறகு பேசிக் கொண்டிருப்போம். பயிற்சியினுடைய சுவாரஸ்யங்கள், பழக்க வழக்கங்கள், அதில் ஏற்படுகின்ற இன்னல்களை பற்றியெல்லாம் பேசிக் கொண்டிருப்போம். ஆர்வமாக கேட்டுக்கொண்டிருப்பதால் அதன் மூலம் உருவான கதை தான் இந்த சிங்கப்பெண்ணே என்று நினைக்கின்றேன். அப்படியாக பழக்கப்பட்ட நாங்கள் அப்பொழுது என்னிடம் சர்வதேச போட்டியிலே பங்கு பெற்ற பல நீச்சல் வீராங்கனைகள் பயிற்சி பெற்று இருந்தார்கள். உதாரணமாக சொல்ல போனால் குற்றாலீஸ்வரன், எல்லாருக்கும் தெரியும். நீச்சல்னா குற்றாலீஸ்வரனை தெரியாதவங்க இருக்க முடியாது. இந்த சின்ன வயசுல, அதாவது 14 இயர்ஸ், அந்த பாய், the youngest boy in the world, 1 இயர்ல பாத்தீங்கன்னா 8 சேனல் பார்க் சைட், அதாவது தலைமன்னார் டு ராமேஸ்வரம் இங்கிலீஷ் சேனல், அது மாதிரி 1 வருஷத்துக்குள்ள 8 சேனலை கிராஸ் பண்ணி இந்திய அளவிலான சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கான பரிச பதக்கமான அர்ஜுனா விருது பெற்றவர். இன்னொருத்தரையும் சொல்லணும், நிஷா மெல்லட், அவர் நல்ல சிறந்த நீச்சல் வீராங்கனை. அவர் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலிருந்து ஒலிம்பிக்ஸ் போன பெண் ஸ்விம்மர், அதாவது கேர்ள் ஸ்விம்மர், தமிழ்நாட்டிலேருந்து போன நிஷா மெல்லட். இந்த இருக்க ஸ்விம்மிங் குரூப்ல இருக்கவங்களுக்கு தெரியும். அவளும் அர்ஜுன அவார்டு விருது வாங்கினவங்க. அது இந்த சனயநகர் நீச்சல் குளத்திலேயே நானும் சதீஷும் பேசிக் கொண்டிருக்கும் போது அவர்கள் எல்லாம் அங்கே பிராக்டிஸ் பண்ணி கொண்டிருந்தார்கள். இந்த குறிப்பாக சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா என்னோட டாட்டர் ஐஸ்வர்யான்னு, அவர் ஒரு சர்வதேச போட்டியிலே வெள்ளி பதக்கம் பெற்றவர். இந்த விளையாட்டிலே பெண்களுக்கு எவ்வளவு இடர்பாடுகள், எப்படி பேசப்படுகிறார்கள், அதுவும் குறிப்பாக நீச்சலோடை அணிந்து பழக வேண்டும். அதில் ஏற்படுகின்ற இன்னல்கள், பெற்றோர்கள் அனுப்பித்தர கூட தாத்தா பாட்டிக்கெல்லாம் போட மாட்டாங்க ஸ்விம்மிங்க்கு. என்னப்பா இந்த பொம்பளை பிள்ளைய போட்டு இப்படி வார்த்தை எடுக்கிறீங்க, இதுமாரி ட்ரெஸ் எல்லாம் நமக்கு தேவையா, இப்படியெல்லாம் பண்ணி என்ன பண்ண போறீங்க அப்படின்னு. நானும் பட்டிக்காடான கிராமம் சொல்லுவாங்கல்ல, கிராமத்திலேருந்து வந்தேங்க. பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வாட்டி என்னுடைய மகள் சர்வதேச போட்டியிலே வெற்றி பெற்று வெள்ளி பதக்கம் பெற்று தமிழகத்திற்கு வந்திருக்கா. 3 முறை முதலமைச்சருக்கான விருது பெற்றவர். அப்பொழுது பார்த்தீங்கன்னா சில்வர் மெடல் வாங்கிட்டு வந்தாச்சு. தினத்தந்தி பேப்பர்ல பாத்தீங்கன்னா தமிழக வீராங்கனை ஐஸ்வர்யாவுக்கு வெள்ளி பதக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தினமலர்ல பாத்தீங்கன்னா, இப்ப டீ கடையெல்லாம் தூங்கும், தினமலர் பத்திரிகை, தினமலர், தினத்தந்தி அப்படின்னு இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்விம்மிங் காஸ்டியூமோட என்னோட பொண்ணு படத்தை போட்டு தமிழக வீராங்கனை ஐஸ்வர்யா தங்கப்பதக்கம் வென்றவர் அப்படின்னு போட்டிருந்துச்சு. எங்க ஃபேமிலிக்குள்ளே, என்னப்பா உன் பொண்ணு டீ கடையெல்லாம் தூங்கிட்டு இருக்கா காஸ்டியூமோட, அது காஸ்டியூமோட கூட சொல்லல, ஸ்விம்மிங் காஸ்டியூம் சொல்ல, உங்களோட பொண்ணோட போட்ட ஜட்டியோடு தூங்கிட்டு இருக்க டீ கடையில எல்லாம் அப்படின்னு ஏளனமா பேசினாங்க. ஆனா அப்ப படிக்கிறப்ப பாத்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் திருப்பி முயற்சி பண்ணி சர்வதேச போட்டியிலே பங்கு பெற்று முதலமைச்சர் நீ என்ன படிக்க போறேன்னு கேட்டாங்க. நான் இன்ஜினியரிங், ஏன் மெடிக்கல் படிக்கலாமே, எனக்கு மெடிக்கல் பிடிக்கலன்னு சொல்லியாச்சு. உனக்கு சீட்டு கொடுக்க போறேன், மெடிக்கல் வேண்டான்னு சொல்லியாச்சு. என் டாக்டர் இன்ஜினியரிங் படிக்கணும், என்ன படிக்கலாம், அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கணும். ஓகே, என்ன சீட்டு வேணும், கொடுத்தாச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த தடையெல்லாம் தாண்டி வரணும். வந்த பிறகுதான் இது மாதிரி சான்ஸ் எல்லாம் கிடைக்கும். படிச்சு முடிச்சாச்சு, மத்திய அரசுல வேலை,
நல்லா இருந்தாச்சு. அது ஒரு சிங்கப்பெண் மாரி தான். அதை இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறேன். மற்றும் பார்த்தீங்கன்னா இந்த போட்டியானது சார் சொன்னது மாரி இப்போ வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஸ்விம்மிங் பூல் உருவாயிருக்கு இப்போ. அதனால பெற்றோர்கள் அனைவரும் தன்னுடைய பிள்ளைகளை விளையாட்டிலே ஈடுபடுத்த வேண்டும் சொல்லி இந்த படம் எடுத்த சிங்கப்பெண்ணை படம் எடுத்த சதீஷ் அவர்கள் ரொம்ப சிரமப்பட்டு எடுத்திருக்கார். ஒவ்வொரு இடத்துக்கும் நடந்து போற ஒவ்வொரு மீட்டுக்கும் எங்கெங்க ஸ்விம்மிங் மீட் நடக்குது, எப்படி அவங்கள பற்றி பேசணும், எப்படி அவங்களோட இதை பத்தி பேசி கிட்டத்தட்ட சொல்லப்போனால் பல 2-3 ஆண்டுகளாக ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கார். இந்த படம் வந்து நல்லா வந்திருக்கு. நான் அதை பார்த்தோன்னா எனக்கே ஒரு பிரமிப்பாம இருக்கிறது. பாடல்கள் எல்லாம் பாடலாசிரியர்கள் அப்படி வந்திருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா இந்த படம் சிறந்த முறையிலே வெளிவந்து எல்லா பாராட்டுதலையும் பெற வேண்டும் என்று இந்த ஊடக நண்பர்கள் மற்றும் செய்தி ஊடக நண்பர்கள் அனைவரும் இந்த படத்தை சிறந்த முறையிலே ஊடகங்கள் தான் இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா மேலே கொண்டு போகணும். விளையாட்டுத்துறை மட்டுமல்ல, அரசியல், சினிமா, விளையாட்டுத்துறை ஊடகங்கள் மூலமாக தான் முன்னெடுத்து வரணும்னு சொல்லி இந்த படம் எடுத்த சதீஷ் குமாருக்கு இந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். சதீஷ் சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். 2021 நினைக்கிறேன் கோவிட் டைமில் அகாடமிக்கு ஒரு நாள் வந்திருந்தார். இந்த மாதிரி ட்ரையத்லான் பற்றி ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரையத்லான் வந்து ஸ்விம்மிங், சைக்கிளிங் அண்ட் ரன்னிங். ஸோ அந்த டைமில் என்ன எப்படி எடுக்க போகிறாரு இன்னும் ஒன்றுமே புரியல அந்த டைமில். ஏன்னா கோவிட்ல எல்லாமே ஷட்டு. அதுக்கப்புறம் காஸ்ட் யாரை சூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அது ஒரு பெரிய இதாக இருந்தது. ஆர்த்தி நாங்கள் சஜஸ்ட் பண்ணோம். அப்போது ஆர்த்தி ஆல்ரெடி நாங்கள் எங்களோட நேஷ்னல் அகாடமியில் ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்தாங்க ஃபுல் டைம். ஸோ நான் எங்கள் மேனேஜ்மெண்ட் கிட்ட போய் ஆர்த்தியை எப்படி ஆக்டிங் பண்ண வைக்கிறது, ஆல்ரெடி நாங்கள் நேஷ்னல் கேம்ஸ் குஜராத்துக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம் அந்த டைமில். ஸோ எல்லாம் ஆனால் நல்லபடியாக வந்தது. ஆர்த்தி வந்து ஏன்னா இது வரைக்கும் தமிழ்நாட்டிலேருந்து ட்ரையத்லானில் யாருமே மெடல் வின் பண்ணதே இல்லை. அண்ட் எங்களோட அகாடமியில் ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படியாச்சும் இந்த பொண்ணை வின் பண்ண வைக்கணுன்ட்டு எங்களோட இது. அதுக்கு நடுவில் சதீஷ் சார் வந்து ஆர்த்தி தான் மெயின் காஸ்டாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டாரு அந்த டைம். ஆனால் எப்படி எல்லாருக்கும் அது என்டையர் டீமுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஆர்த்தி ஐ திங்க் யூ ஆர் ஆல்சோ ஸ்டடிங் அட் தட் டீம் கெஸ். ஸோ ஷி இஸ் டூயிங் MBA ஆல்சோ. தென் ட்ரைனிங் ஃபார் ட்ரையத்லான், ஷூட்டிங் ஃபார் சிங்கப்பெண்ணே எல்லாம் முடிஞ்சு 2022 தமிழ்நாடுல ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாடு won the gold medal in triathlon through Aarthi. So it was an unbelievable scenario. ஏன்னா நாங்களே வந்து அந்த டைமில் குஜராத்தில் நடக்குது. குஜராத்தில் ஆல்ரெடி அதில் இருக்கிற நம்பர் 1 கேர்ள் மோஸ்ட்லி வின் பண்ணுவான்ட்டு இருந்தோம். ஸோ தமிழ்நாடு மேபி 4th 5th வர சான்சஸ் இருக்குது அப்படின்னு ஒரு மைண்டில் தான் இருந்தோம் நாங்கள்லாம். ஆனால் அங்கேருந்து ஆர்த்தி வின் பண்ணது வந்து இந்த செனாரியோவில் ஷூட்டிங், ஸ்டடிங், ட்ரைனிங் இதில் எப்படி ஆர்த்தி பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு இதாக இருந்தது. ஆனால் she went on to win a gold medal for Tamil Nadu and fantastic for that. And then இதுக்கு நடுவில் சதீஷ் சார் கிட்ட நான் கேட்டுட்டு இருந்தேன், சார் ட்ரையத்லான் பற்றி எடுக்கிறீங்க, ஃபெடரேஷன் பற்றி ஏதாச்சும் தப்பாக போட்டுறாதீங்க அப்படின்ட்டு அடிக்கடி நான் கேட்டுகிட்டே இருப்பேன் நான். பட் ஆனால் அந்த நான் படம் பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருந்தது. சந்திரசேகர் சார் சொன்ன மாதிரி ஒரு ஸ்போர்ட்டில் நடக்கிற சிச்சுவேஷன்ஸ், செனாரியோஸ் எல்லாமே கவர் பண்ணி எடுத்திருக்காரு. வெரி மோட்டிவேட்டிங் ஃபார் லாட் ஆஃப் கேர்ள்ஸ் எஸ்பெஷலி. அண்ட் ஏன்னா இந்த மாதிரி படம் நிறையா இந்த படம் நல்லா ஓடினா ட்ரையத்லான், ஸ்விம்மிங் மாதிரி ஸ்போர்ட் வந்து இன்னும் நல்லா பாப்புலரைஸ் ஆகும். அதில் இருக்கிற ஆத்லீட்ஸ், ஆர்த்தி மாதிரி நிறைய ஆத்லீட்ஸ் இந்தியா ஃபுல்லாக இருக்கிறாங்க, அவங்களுக்கும் ஒரு நல்ல லெவலில் போவாங்க. ஐ ரிக்வெஸ்ட் ஆல் த மீடியா
and everybody to support and watch this movie on theatre. Thank you so much. அடுத்து நான் பேச அழைக்கிறோம். இயற்கையில் தொடங்கிய இயற்கையான ஒளிப்பதிவு கந்தசாமி, கருமேகங்கள் கலைகின்றன, 7 கடல் 7 மலை என்று அத்தனை படங்களிலும் இவர் ஒளிப்பதிவால் பேச வைத்தவர். சிங்கப்பெண்ணை போராட்ட கனவுகளுக்கு கேமரா மூலம் கை கொடுத்தவர். நீச்சல் போட்டிகளை அழகாக ஒளிப்பதிவு செய்து கொடுத்த ஒளிப்பதிவாளர் NK ஏகாம்பரம் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை பெரியவர்களுக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னென்னா, சதீஷ் வந்து என்கிட்ட வந்து முதல்ல பேசக்குள்ள வேற ஒரு படத்துக்காக தான் நாங்கள் அறிமுகமானோம். வேற ஒரு படத்துக்கு டெக்னீஷியனாக போடுறதுக்கு பேசக்குள்ள பேசிகிட்டு இருந்தார். அந்த படம் கொஞ்சம் தள்ளி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அடுத்து என்கிட்ட வந்து நான் ஒரு படம் டைரக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அந்த கதையை சொன்னார். கதையை சொன்னோடனே நான் சதீஷ்கிட்ட கேட்டேன், சதீஷ் நீங்கள் நிறைய பணம் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன் நான். ஏன்னா இந்த படம் வந்து நீங்கள் ஒரு அவேர்னஸ்க்காக எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வாக எல்லாருமே இருக்கணும். அவர் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் வேறு, அந்த ஆசையை நிறைவேற்றிக்கணும்னு சொல்லி தான் இந்த படத்தை வந்து எடுக்க போகிறேன் அப்படின்னாரு. இது பியூராக வந்து ஒரு இப்போ கமர்ஷியல் அப்படின்னு சொல்கிறத விட இந்த விளையாட்டை வந்து ஒரு கமர்ஷியலாக்கி வந்து இந்த படத்தை கொடுத்துருக்குறாரு. நாங்கள் வந்து படம் பிளான் பண்ணிட்டு இருக்கக்குள்ளே அத்லெட் மீட் ஒன்று வந்தது. கோவிட் டைமில் நினைக்கிறேன். நான் சேஃப்டியாக என்ன செஞ்சேன், ஒரு 6-7 கேமரா வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அப்போ ஆர்த்தி வந்து நடிக்கலை. அப்போது அது வந்து ஒரு அத்லெட்டாக வந்து அந்த ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடி உள்ள அந்த ட்ராக்கில் வந்து அவங்க வந்து அந்த ட்ரையாத்லான் பண்ணுறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து கிளைமேக்ஸு அப்படின்னு அப்போ தான் சதீஷ் வந்து அங்கே போய் தான் சொல்கிறார், சார் இதை ஷூட் பண்ணுறது தான் சார் கிளைமேக்ஸு. மேக்ஸிமம் ஒரு 1 hour 1.5 hours தான் நடக்கும். அதுக்குள்ளே வந்து நீங்கள் எனக்கு வந்து இது பண்ணி கொடுக்கணும். நான் பெருசாக பிளான் பண்ணல. உடனே ஹெலிகாம் இதெல்லாம் கொஞ்சம் ஒரே நாள் தான் டைம் இருந்தது. அரேஞ்ச் பண்ணி அந்த ஒரு 10 நிமிஷம் 12 நிமிஷத்துக்கான ஃபுட்டேஜ் வந்து ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே எடுக்கப்பட்டது தான் வந்து 2 hours. ஏன்னா அவங்கள நிறுத்தியெல்லாம் எடுக்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்விம்மிங் வந்து 2 rounds 1.5 3 kilometers வந்து ஸ்விம் பண்ணணும். அதை கேப்சர் பண்ணிட்டு அடுத்தது வந்து அவங்க வந்து சைக்கிளிங் போகணும். அது 14 rounds நினைக்கிறேன்ல. அது அந்த 14 rounds வந்து போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ரன்னிங் பண்ணணும். இது எல்லாமே கண்டினியூஸாக இவங்க வந்து சைக்கிள் நிறுத்துகிற இடம் இதெல்லாம் வந்து நாங்கள் பிளேஸ்மெண்ட் பண்ணி ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அந்த ஒரு 1 hour 1.5 hours எடுத்தது தான் இந்த படத்தில் நீங்கள் பார்க்க போகிற கிளைமேக்ஸ். அதை தான் வந்து பிரவீன் வந்து அழகாக கொஞ்சம், ஏன்னா நாங்கள் நிறைய ஃபுட்டேஜ் எடுத்து கொண்டு போய் கொடுத்தோம். அதை அழகாக அவர் வந்து பிரவீன் கேள் வந்து ரொம்ப எடிட் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் எனக்கு படம் ஆரம்பிக்கக்குள்ளே அந்த அத்லெட் எடுக்கக்குள்ளே தான் வந்து குமரனோட அந்த மியூசிக்கில் வந்து அந்த சாங், அந்த ஃபெஸ்டிவ் சாங் வந்து எனக்கு சதீஷ் போட்டு கொடுத்தாரு. ரொம்ப நல்லா இருக்கு, இதை வந்து பிக்சரைஸ் பண்ணோம். அப்புறம் தான் வந்து அதுக்கு அந்த கிளைமேக்ஸ் தான் ஷூட் பண்ண பிறகு தான் நாங்கள் வந்து இந்த படத்தை வந்து ஆரம்பித்தோம். ஒரு 30 நாட்களில் வந்து இந்த படத்தை முடிச்சு கொடுத்தோம். இது வந்து ஒரு பணம் இதெல்லாம் மீறி தான் வந்து இந்த படம் வந்து எல்லாருடைய ஒத்துழைப்பும் வந்து இதில் இருந்திருக்கு. அது வந்து சதீஷ்க்கு வந்து எல்லாரும் நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி தான். எல்லாம் நிறைய படங்கள் பண்ணுறேன், நிறைய பணம் பண்ணுறேன், அது வேறு விஷயங்கள்ல. இந்த மாதிரி படங்களை வந்து நம்ம வந்து ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறத ஒரே காரணத்துக்காக தான் வந்து இந்த மாதிரி படங்களை வந்து நான் செஞ்சு கொடுத்துருக்குறேன். இது அவருக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குன்னு நினைக்கிறேன். படமும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய விமர்சனங்களை வந்து எழுதி ஆடியன்ஸை வந்து உள்ளே கொண்டு வரத்துக்கு நீங்கள் வந்து உறுதுணை புரியணும்னு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்படி ஒரு அழகான ஒரு ஆடியோவை கொடுத்த டிப்ஸ் ஆடியோ வந்து இந்த பாட்டை வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1 மில்லியனுக்கு மேலே சாங்ஸ் எல்லாம் போயிருக்கு குமரன் சிவமணி இசையில். இப்போது டிப்ஸ் சரண்யா அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். இன்னும் பொன் வாழ்க்கை சதீஷ் வந்து இந்த ஒரு வாக்கியத்துக்கு மிக சிறந்த ஒரு உதாரணமா சொல்லலாம். எப்போ சதீஷ் கிட்ட பேசினாலும் 10 நிமிஷத்துல யூ வில் கெட் கம்ப்ளீட்லி ரீசார்ஜ்டு. அவர் வந்துட்டு நம்மளை ஸ்விம்மிங் பூல்ல தள்ள மாட்டாரு, மேரத்தான் ஓட விட மாட்டாரு, சைக்கிள் பண்ண விட மாட்டாரு. பட் அது எல்லாமே அந்த கால் முடியும் போது யூ வில் கெட் சூப்பர் சார்ஜ். சதீஷ், யூ டிசர்வ் திஸ் என்டையர் அப்ளாஸ் அண்ட் யூ ஆர் அ சூப்பர் ஸ்டார் டுடே. ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த சாதாரணமா
ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது கமர்ஷியலாக சக்ஸஸ் ஆகணுங்கிறதுக்காக வேண்டி எல்லாரும் இந்த பிஸ்னஸ்க்கு வருவாங்க. பட் நீங்கள் ஒரு மெசேஜையும் ஒரு மோட்டிவேஷனையும் கொடுக்கறதுக்காக இவ்வளோ பெரிய விஷயத்த நீங்கள் இவ்வளோ சேலஞ்சிங்காக பண்ணியிருக்கிறது. யூ ஆர் ஆக்சுவலி சிங்க பையன். So that is what I wanted to say. So congratulations for the entire team. Aarti, you deserve a big congratulations. And Shilpa, you are a superstar. ரொம்ப அழகா இதாவது ஒரு ஹீரோயின் வந்துட்டு அந்த டேன் அப்படிங்கிற விஷயங்கிறது இட் இஸ் நாட் அ ஈஸி திங் டு கோ ஆஃப். பட் நீங்கள் அதை வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஒரு 6 மாதம் என்னால் வெயிட் பண்ண முடியும், இன்னொரு 6 மாதமும் என்னால் ஸ்பேர் பண்ண முடியும்னு எடுத்த ஒரு கால் வந்துட்டு இட் இஸ் நாட் அ ஈஸி திங். இட் இஸ் நாட் அ ஹீரோயின் மெட்டீரியல், இட்ஸ் அ ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல். யூ ஆர் அ சூப்பர் ஸ்டார். அண்ட் இந்த பர்டிகுலர் படத்தை பார்த்த வரைக்கும் நாங்கள் பார்த்ததும் சதீஷோடைய அடுத்த கட்டத்தை இந்த படத்துடைய முடிவுக்கு அப்புறம் அடுத்த கட்ட பயணம் வந்து இன்னும் அழகாக இருக்க போகுது. அந்த ஒரு விஷயத்த வந்துட்டு நாங்கள் உள்ளார்ந்து பார்த்ததுனால தான் இந்த கண்டென்ட்டை வந்து நாங்கள் எடுக்கணும்னு ஐடியேட் பண்ணினோம். அண்ட் சிவமணி அப்பா அண்ணா வந்துட்டு பேசும்போது பையன் இருக்காமா என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல, நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்கன்னு சொன்னார். இவர் வந்துட்டு சூப்பர் ஸ்டார் ரஹ்மான் சாரோட ஆஃபீஸ்லேருந்து அழகான மியூசிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு டீம் சாம்ப். அவர் அந்த சாம்ப் வந்து நம்மளுக்கு அழகான ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்காரு. அந்த எழுந்த பாட்டு சூப்பர் ஹிட் சாங். அந்த ஸ்போர்ட்ஸ் சாங்ஸ் எல்லாமே அமேசிங்லி டன், அமேசிங்காக இருக்கும் அவரோட மியூசிக்கு. இந்த படம் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமாங்கிறனால அவரோட கண்டென்ட் வந்துட்டு இந்த ஸ்போர்ட்ஸ்குள்ளேயே இருக்கு. பட் அவருடைய இசையும் அவருடைய மெலடியும் அற்புதமான ஒரு விஷயம் அடுத்தடுத்த படங்களில் நீங்கள் பார்க்க போறீங்க. அண்ட் இந்த படத்தை வந்து நம்ம சப்போர்ட் பண்ணலன்னு வேற யாரும் சப்போர்ட் பண்ண முடியும்? அதனால ஐ ரெக்வெஸ்ட் என்டையர் மீடியா பீப்புள், இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் படமா இல்லாம நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளை மோட்டிவேட் பண்றதுக்கு தயவு செய்து வீட்டில இருந்து நம்ம குழந்தைங்களை இந்த படத்தை பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணினோம்னாலே அந்த வேர்ட் ஆஃப் மவுத் கண்டிப்பா நம்ம வீட்டில் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் இருந்தா அந்த ஸ்போர்ட்ஸை வந்து நம்ம எப்படி நம்ம பசங்களுக்கு கடந்து கொண்டு போவோமோ, நீங்க நியூஸ் பீப்புளா இருந்து உங்க வீட்டில் இருக்கிற பசங்களை இந்த படத்தை கடந்து கொண்டு போனீங்கனாலே பெரிய வெற்றி அடைஞ்சிருங்கிறது என்னுடைய ஒரு சின்ன நம்பிக்கை. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், எல்லாருக்கும் நன்றி. தயவுசெய்து இந்த மாதிரி ஒரு படத்தை நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு நான் ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். என்னுடைய மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சிஇஓ மிஸ்டர் கிரீஷ் குமார் அண்ட் குமார் தவரானியோட சார்பாகவும் இந்த என்டையர் டீமுக்கு என்னுடைய கங்க்ராச்சுலேஷன்ஸும் வாழ்த்துக்களும். டிஃபன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் படம் தொடங்கும். சிங்கப்பெண்ணை படத்துடைய டைரக்ஷன் டீம் அப்படியே ஸ்டேஜுக்கு வரணும். இப்ப நிக்கிறோம். இந்த படத்தோடைய முக்கியமான நோக்கத்தை பத்தி நான் சொல்ல போறேன். ஒரே ஒரு நிமிஷம் தான், கடைசியா பேசுறேன். பட் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்தியாவில் ஒரு நாளைக்கு ஸ்விம்மிங் தெரியாம நீர்ல மூழ்கி சாவரங்களோட எண்ணிக்கை 83. இந்த ஸ்டேஜ்ல இருக்க எத்தனை பேருக்கு ஸ்விம்மிங் தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா தமிழக அரசுக்கு ஒரு வேண்டுகோள், நம்ம டீம் சார்பாக தொடக்க பள்ளியிலையும் ஆரம்ப பள்ளியிலையும் ஸ்விம்மிங்கை வந்து ஒரு கட்டாய பாடமா ஆக்கணும் அப்படின்ட்டு எங்க டீம் சார்பாக நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம். ஏன்னா வெளிநாடுகள் எல்லாம் ஸ்விம்மிங் வந்து ஒரு கட்டாய பாடமா இருக்கு. ஆனா இங்க நம்ம தினசரி தொலைக்காட்சியிலையும் நியூஸ் பேப்பர்லையும் பார்க்குற விஷயங்கள் என்னன்னா, ஸ்விம்மிங் தெரியாம 4 பேர் போனாங்க இறந்துட்டாங்க, குளத்துல போனாங்க இறந்துட்டாங்க அப்படின்ட்டு. இனி அந்த மாதிரி ஒரு எதிர்காலம் இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் கண்டிப்பா ஸ்விம்மிங் தெரிஞ்சிருக்கணும். நன்றி, வணக்கம். வெல் டிசர்வ்ட் மூவி ஃபார் எஸ்பெஷலி ஃபார் தி உமன். ரொம்ப திருப்தியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நல்லா போகும். அது இந்த விளையாட்டு வீரர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊக்குவிக்கிறதுக்கு ஒரு நல்ல சிறந்த படமாக இருக்குது. டைரக்டருக்கு வாழ்த்துக்கள், நல்ல படம் வெற்றியடான வாழ்த்துக்கள்.